தான் என்கிற அதிகார பற்றுதான் அதற்கு காரணமாக அமைகிறது. இந்த தான் என்கிற அதிகார பற்று எங்க இருந்து வரும் தெரியுங்களா? அகங்காரம், ஆணவம். காசியில வைகரை பொழுதுல இவர் கங்கையில் குளிச்சுட்டு காசி விஸ்வநாதரை தரிசிக்க போகும்போது திண்ணையில உட்காந்து படிச்சுட்டு இருந்தான். டுக்குருங்கரனே டுக்குருங்கரன் வந்துதான் ஆதிசங்கர் இருக்கும். முட்டா பசங்களேன்னாராம். கோவிந்தம் பஜ மூடமதே. என் இறைவன் எனக்கு என்ன செஞ்சாலும் சரி, இன்னமேனும் எனக்கு யாது நடந்தாலும், இன்னும் எனக்கு என்ன வேணாலும் நடக்கட்டும், நன்னர் நெஞ்சகம் நாடி நின்றோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. நீ ஒண்ணுமே கிடையாதுன்னு இங்க இருந்து வெளியே போகணும். எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க போன பாத்தியா, எவ்வளவு திருக்குறள், எத்தனை பாட்டு, எத்தனை திருவருட்பா, எத்தனை திருவாசகம். ஒண்ணும் இல்லை. எல்லாவற்றையும் இங்கிருந்து ஒப்படைச்சிட்டு நான் ஒண்ணுமே இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன் கடவுளை மறக்கணும்? எல்லாமே கடவுள் தான்யா, மனுஷன் மட்டும் இல்லையா. எல்லா உயிர்களும் கடவுளின் சொரூபம். எப்படி பூஜை பண்ணணும்னு தெரியாது, எப்படி தவம் பண்ணணும்னு தெரியாது, எப்படி அறம் செய்யணும்னு தெரியாது, எப்படி மந்திரம் சொல்லணும்னு தெரியாது. ஆனா நீ வேணும்னு மட்டும் அது உங்களுக்கு தோணும். அப்போ அவர்களை மாறி நீ எல்லாம் பண்ணலன்னு சொல்லி நீ என்னை விட்டுறக்கூடாது. சக்திகள் சக்தர்களுமாக 1000 பேர் அங்க இருந்தாங்களாம். வந்தார்கள் அடி வந்து மயக்க மயங்காமல் அருள் வல்லபம் பெற்றேனடி. இதுதான் சித்துகள் கைகூற இடம். இப்படி திருவாசகம் பாடினா, இப்படி திருவருட்பா பாடினா நாமும் அதே நிலையை அடையும். ஞான சம்பந்தரை நினைச்சு ஏங்கி ஒரு பாட்டு இருக்கு. இதெல்லாம் தெரியணும். ஐயா, எவ்வளவு அந்த சைவத்தின் மீதும் சிவனின் மீதும் அந்த கடவுளின் மீதும் எவ்வளவு பற்று, இவ்வளவு ஸ்டெப்ஸுங்க. யார் எழுத முடியும்? நம்பால் உள்ள கருணையினால அந்த யோக அனுபவத்தையும் எழுதி வச்சார். செய்திகளை பார்த்தால் நல்லதே இல்லை, ஒரு பயம் வருது இல்லையா? அப்ப இந்த கலிகாலம் அச்சுறுத்தல் நிறைந்தது. ஏன் அப்படி இருக்கு? என்ன அச்சுறுத்தல்? வெறும் துன்பம் தான் இருக்கு. அது நமக்கு தெரியல, நம்ம சுத்தி பார்க்கறது இல்ல. இயற்கை ஒரு பக்கம், நோய் ஒரு பக்கம், ஒவ்வொரு விதமாக அச்சுறுத்தல் நடந்து கொண்டே இருக்கிறது. இறைவன் அவ்வளவு பொசசிவா அந்த துன்பங்களை எல்லாம் கொடுத்து அவன் நம்மளை திருப்ப பார்க்கிறான். ஆனா திரும்புறாங்க, மத்தவங்க அப்படியேதான் இருக்கிறாங்க. எத்தனை அடி கொடுத்தாலும். இதை பத்தி விலாவரியா பேசலாம் நம்ம. அப்ப இது கலிகாலம் என்பதற்கு என்ன அடையாளம்னா, தர்மத்தின் அந்த தன்மை, தர்மத்தின் அளவு குறைஞ்சு போயிருக்கும். அதுதான் கலிகாலம். கிருதாயுகத்துல முதல்ல 4 யுகங்கள், கிருதாயுகம் முழு தர்மமாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க. திரோதாயுகத்துல 25% அதர்மம், 75% தர்மம். துவாபர யுகத்துல 50-50 இருந்துச்சான். கலிகாலத்துல 25% தான் தர்மம் இருக்கா, 75% அதர்மம். இந்த பர்சன்டேஜ் குறைஞ்சுக்கிட்டே வந்ததுன்னா களி முடிஞ்சிடும், உலகம் அழிஞ்சிடும் சொல்றாங்க. அப்ப அதை நிறுத்தணும் இல்லையா? தர்மத்தை நிறுத்தணும் இல்லையா? அப்ப தர்மம் எப்படி நிறுத்தப்படும்? அதே போல சொல்லுவார்கள், தர்மம் எதனால் தாங்கப்படுகிறது என்றால் அதற்கு சொல்லுவாங்க சமரசம். அதுனா நீதி. ஒரு நீதியினால தர்மம், நேர்மைன்னு சொல்லலாம். அதற்கு பிறகு சத்தியம், தூய்மை. சத்தியம், தூய்மை, சமரசம், கருணை. இந்த 4 கால்கள் தான் தர்மத்தை தாங்கிட்டு இருக்கா. சமரசம் என்பதை நேர்மைன்னு எடுத்துக்கோங்க, நீதின்னு எடுத்துக்கோங்க. சத்தியம் வாய்மை, தூய்மை, கருணை. இப்ப சத்தியம் இல்லையா, வாய்மையும் இல்லையா. சத்தியம், வாய்மை, தூய்மை, நேர்மை. வாய்மையும் சத்தியமும் ஒன்னா எடுத்துக்கோங்க. இந்த 3 கால்களும் உடைந்து இப்போ ஒரு கால்ல தர்மம் நிக்குதான். அதுவும் ஆடிக்கிட்டு இருக்கு. என்ன கால்ல? கருணை இருக்கு. கருணை இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்படிலாம் இருக்காங்க இல்லையா? எதனால? மக்கள் பால் உள்ள கருணையினாலதான். இப்படி ஏதேனும் உடம்புக்கு நம்ம சாப்பாடு கொடுத்துடுறோம், அதை தாண்டி இருக்கே இந்த நான் என்பது என்ன? உடல், உயிர், மனம், ஆன்மா என்ற 4னுடைய ஒட்டுமொத்த சேர்க்கை தானே. உடம்புக்கு மட்டும் போஷாக் கொடுத்துட்டு இருக்கோமே, இந்த உடம்பை கடந்து இருக்கிறதே விஷயங்கள், அதுக்கு யார் சாப்பாடு போடுவா? இந்த உயிர்னு இருக்கே, இந்த மனம்னு இருக்கே, ஆன்மான்னு இருக்கே, அதை பற்றி கவலைப்படுவதே இல்லை. அது நலிவுறும் பொழுதுதான் இப்படிப்பட்ட துன்பங்களுக்கு ஆளாகிறோம்.
அப்ப இந்த தர்ம சிந்தனை குறைந்து விடும். கருணை நம்ம கிட்ட இருக்காது. கருணை ஒன்று வளரட்டும் மனிதர்கள் கிட்ட. ஒரே ஒரு கருணை பண்பு. இப்ப நான் சொன்னமே 3 இல்ல. மொத்த குணமும் உள்ள வரும். வாய்மை, தூய்மை, நேர்மை, சத்தியம், தர்மம், உண்மை, இன்னும் என்னென்ன இருக்கு சொல்லுங்க. நிறைமனம், சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம், மரியாதை, எல்லாம், பொறுமை. நம்ம அறத்துப்பால்ல பட்டியல் போடுவாரு பாருங்க, ஒழுக்கம். எல்லா பண்புகளும் கருணை என்ற ஒரு பண்பு இருந்தால் உள்ள வந்துடும். இப்ப இந்த கருணை தான் ஒரு கால்ல கொஞ்சம் தாங்கிட்டு இருக்கான், மத்தெல்லாம் மறைஞ்சு போச்சு. அப்ப இந்த தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்றால் கருணையை நாம் கொண்டு வர வேண்டும். இதுதான் வள்ளல் பெருமானாரினுடைய மார்க்கம். அவரது என்னன்னா சமரசம் என்பது நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா நேர்மை, சுத்தம் என்பதை வாய்மை, சுத்தம் என்பதை தூய்மை, சத்தியம் என்பதை வாய்மை, கருணை. வள்ளல் பெருமானாரினுடைய தாத்பரியம் என்னன்னா கருணை. அதுதான் அவருடைய மார்க்கத்திற்கு பெயரே அப்படிதான் வைப்பார். சமரச சுத்த சத்திய சன்மார்க்க சங்கம். சமரச சுத்த சத்திய தர்மசாலை, சமரச சுத்த சத்திய ஞான சபை. இப்படி எல்லாமே இப்படிதான் பேர் வரும் அவரது. சமரசமா இருக்கணும், சுத்தமா இருக்கணும், சத்தியமா இருக்கணும், கருணையோடு இருக்கணும். இதுதான் 4 தர்மத்தை காக்கக்கூடிய கால்கள். இப்ப இதை நிலைநிறுத்துவதுதான் இந்த சத்சங்கம். இதைத்தான் சத்சங்கம் செய்கிறது. இந்த சத்சங்கம் என்ன செய்கிறது என்றால் பாவத்தின் சுமையை குறைக்கிறது. சரி, கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவாரு பகவத்கீதையில, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகமாகத்தான் இருக்கணும். பரித்ராணாய சாதுனா விநாசாய சதுகிருஷ்ணாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எப்பொழுதெல்லாம் பரித்ராணாய சாதுனம் என்ன, நல்லவர்களுக்கு எப்போ துன்பம் உண்டாகுதோ அப்ப நான் என்ன பண்ணுவேன், விநாசாய சதுகிருஷ்ணாம், தீயவர்களை அழிப்பேன். நல்லவர்களுக்கு யாரால் துன்பம் வரும், தீயவர்களால, அவர்களை நான் அழிப்பேன். அதற்காக நான் என்ன செய்வேன், யுகந்தோறும் நான் என்னை தோற்றுவித்து கொண்டே இருக்கிறேன், நான் வந்து கொண்டே இருப்பேன். இந்த தர்மத்தை நிலைநாட்ட, அதர்மத்தை அழிக்க அர்ஜுனா நான் யுகந்தோறும் தோன்றிக் கொண்டே இருக்கிறேன். இதுதான் கிருஷ்ணன் சொன்னது. யதா யதாஹி தர்மஸ்ய கிலானிர் பவதி பாரத அபியுதான அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாம்யகம்னர். இதே பொருள்தான். எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு சோதனை உண்டாகிறதோ பரதகுல தோன்றலே அர்ஜுனா, அப்பொழுதெல்லாம் அதர்மத்தை அழிக்க நான் என்னை தோற்றுவித்து கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னார். அப்படி தோற்றுவித்து கொண்டிருப்பதுதான் இவர்கள் எல்லோரும். யாரெல்லாம் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று எங்கோ ஒருங்கிட்ட கேட்டேன். ஒரு 40 ஆண்டு காலம் முன்பு இவர்கள் எல்லாம் எப்படி இருந்திருப்பார்கள், இளைஞர்களாக இருந்திருப்பார்கள். அப்ப அந்த இளைஞர்களுக்குள்ள இந்த எண்ணம் யார் உற்பத்தி செய்திருப்பார்? எல்லாம் வல்ல இறைவன் தானே. நான் தோன்றிக் கொண்டே இருக்கிறேன், ஒவ்வொருவருக்குள்ளும் வருவேன். எங்க வள்ளல் பெருமானார் சொல்வாரு, இப்பொழுது ஒரு உடலில் இருக்கிறோம், பின்னர் 1000 உடலில் வெளிப்படுவோம், விடமாட்டோம், ஓய மாட்டோம். உங்கள் ஒவ்வொருவரையும் உய்விக்கும் வரையில், இறைவனிடத்தில் சேர்க்கும் வரை, மரணமில்லா பெருவாழ்வை நீங்கள் பெறும் வரை நான் ஓய மாட்டேனார். அப்படித்தான் வருவாங்க. எப்படி வருவாங்க அப்படின்னா, எப்பொழுதெல்லாம் மகான்கள் காலத்தினுடைய கட்டாயங்கள்னு சொல்லுவாங்க. மகான்கள் யார்? காலத்தினுடைய கட்டாயங்கள். இப்ப அந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் அல்லவா? இதையும் கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு. அத்தியாயம் 2ல சொல்லுவார், சாங்கிய யோகத்துல, பெருசா ஒண்ணும்லாம் இல்லடா, நீ சின்னதா நல்லது பண்ண, சொல்பம் அபி அஸ்ய தர்மஸ்ய திரயத்தே மகுதோ. அப்படி பயம் உனக்கு போயிடும். மகுதோ பயம், பெரிய பயம் இருக்கு நமக்கு. பெரிய பயத்துல இருந்து நீ போலன்னா சின்னதா சொல்பம், இவ்வளவு தர்ம காரியம் பண்ணு,
இவ்வளவு தர்ம காரியம் பண்ணும், மனசுல பயம் போகணும்னு 1000 கோயில் சுத்தாத. ஒரு தர்ம காரியம் செஞ்சுட்டு பாரு, ஒரு கம்பீரம் இருக்கும் உன் மனசுல. அது எல்லா பயத்தையும் போக்கிடும்டான்னு சொல்றாரு. சோ இந்த தர்ம காரியம் செய்பவர்களை எந்த அளவிற்கு இறைவன் தன் கருவியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். இதனால் இவன் முடிக்கும் என ஆய்ந்து அதனை அவன் கண்கிடல். அதுக்கு இவங்க என்ன பண்றாங்க? இப்ப ஒரு மார்கழி மாதம் உற்சவம். இப்ப இதே விழாவை வேற கோயில் எப்படி கொண்டாடுவாங்க? இப்ப வேற இசை கச்சேரிகள் எப்படி நடத்துவாங்க? இன்னும் எந்தெந்த வகையிலேயோ இப்ப மார்கழி மாதத்தை இவர்கள் இப்படி இறைவனை இவரை கருவிகளாக எடுத்திருக்கிறார்கள். அப்ப எவ்வளவு பெரிய இதுல உட்கார்ந்து இருப்பது கூட பெரிய லாபம். இறைவன் எல்லாரையும் தேர்ந்தெடுத்து அனுப்ப மாட்டாரு. சிலருக்கு மட்டும்தான் இந்த எண்ணம் உதிக்கும். வந்து இப்படி அமர வேண்டும், இப்படி செய்யணும்ன்ற எண்ணம் எல்லாருக்கும் வராது. பல ஜென்ம புண்ணியம் அவர்கள் தாய் தந்தையரும் அவர்களும் செய்திருந்தால்தான் நற்காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணமும் அதற்குரிய செயல் ஆக்கமும் செயல் செய்வதற்குரிய அனைத்து வசதிகளும் கிடைக்கும். சாதாரணம் கிடையாது. மாணிக்கவாசகர் சொல்றாரு இல்லையா, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அவன் அருள் இருக்கணும். அப்படி அவன் அருள் முழுமையாக நிறைய பெற்றிருப்பதால் தான் இது போன்ற நிகழ்ச்சிகள் சேலம் மாநகரம் புண்ணியம் செஞ்சிருக்கணும் இல்லையா? இப்படி எத்தனை மாநகரங்கள் இது போல நிகழ்ச்சிகள் நடக்காது. 30 நாட்களும் நடைபெறுவது என்பது சாதாரணம் கிடையாது. நல்லா பயன்படுத்திக்கோங்க. என்ன சொன்னோம் இந்த ஸ்லோகம்? சொல்பம் அபி அஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மகுதோ பயாத். பெரிய பயத்திலிருந்து நீ செய்யற சிறிய தர்மம் கூட உன்னை காப்பாற்றும். பெரிய பயம்னா என்ன? மரண பயம்தான். இந்த உலகத்துல அது பயம் இல்ல. நம்ம அது பயப்புறுமானே தெரியல. எங்கேயாவது போயிட்டு வந்துட்டு பாவம்னு சொல்லிட்டு வந்துரும். அதனாலதான் மகாபாரதத்தில் தர்மர் யக்ஷன் கேட்கும் பொழுது, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அதிசயமாக எதை நீ பார்க்கிறாய் எனும் பொழுது, ஒவ்வொரு நாளும் தன்னோடு வாழ்ந்தவர்கள் இறந்து கொண்டிருப்பதை இந்த மனிதர்கள் பார்த்து கூட கொஞ்சம் கூட பயம் இல்லாம எவ்வளவு சௌகரியமா மகிழ்ச்சியா மரண பயமே இல்லாம வாழறாங்க பாரு. இதுதான் எனக்கு பெரிய அதிசயமா இருக்குன்னாரு. இதுதான் பெரிய அதிசயமா இருக்கு. யாருக்காவது தோணுதா? வள்ளல் பெருமானார் கேட்பாரு, செத்த நுமது இனத்தாரை சிறிதும் நினைகிறோ என்பார். கொஞ்சம் கூட உங்களுக்கு ஞாபகமே வரமாட்டேங்குதேப்பா, மரணமில்லா பெருவாழ்வை அடையணும்னு உங்களுக்கு ஏன் தோணலன்னு கேட்பார். பிணி வருகிறது, மூப்பு வருகிறது, மரணம் வருகிறது, இப்படியே இருப்போம்னு எப்படி நினைக்கிறீங்க? அதாவது பழுத்த ஓலையை கண்டு குருத்து ஓலை சிரிச்சுதான். இதுவும் ஒரு நாள் பழுத்த ஓலையா மாறப்போகுதுன்ற ஞாபகம் வரல பாருங்க. இந்த ஞாபகமே இல்ல. இதற்கு முன்பு இப்படி வாழ்ந்தவர்கள்லாம் ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்திருப்பாங்க? இதையெல்லாம் நம்ம நினைக்கணும். இதுதான் மாயாத்திரை விலகுதல் என்பது. இதையெல்லாம் சத்சங்கம் வந்தாதான் நமக்கு கிடைக்கும். இப்படி ஒவ்வொருவராக எப்படி கிருஷ்ண பரமாத்மா சொல்வது போல எப்பத்திலிருந்து வராங்க நமக்கும் சொல்வதற்கு? மகான்கள் யாருன்னா காலத்தின் கட்டாயங்கள். 2500 வருஷத்துக்கு முன்னாடி மகாவீரரும் புத்தரும் அந்த காலகட்டத்துல ஒரு சூழல் நிறைந்தது, அதர்மம் தலை தூக்கியது, அப்படி குறைக்க வந்தாங்க. அதுக்கு முன்னாடி 5000 ஆண்டுகளுக்கு முன்பே வேத வியாசர் வந்தார். அதற்கு ஒரு 10,000 15,000 ஆண்டுகளுக்கு முன்பே வேத ரிஷிகள் வேதத்தை எழுதினாங்க, உபநிஷத்தை எழுதினாங்க. எதற்கு? தர்ம சிந்தனை. தர்மம் குறையும் பொழுது அதை எதற்கு அந்த மருந்து கொடுக்கணும்னு பார்ப்பாங்கன்னா, இறை உணர்வு தான் அந்த அந்த அதர்மம் என்கிற அந்த நோய் மனிதனுக்குள்ள பரவுது பாத்தீங்களா? அப்ப அந்த நோயை தீர்க்கும் மருந்து என்ன தெரியுங்களா? தர்மம் இல்ல. தர்மம் என்பது என்ன? கடவுள் தான். கடவுள் தான் அந்த தர்மம். அந்த கடவுளை உள்ள புகுத்திட்டா போதும். அப்படி அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்றார் போல வேத உபநிஷதங்கள் தோன்றியது. அதற்கு பிறகு அதை சரி செய்ய புத்தர் மகாவீரர் வந்தாங்க. அதற்கு பிறகு திருவள்ளுவர் வந்தாரு. கிபி முன்னாடி இதெல்லாம். அதற்கு பிறகு திருமூலர் வந்தாரு. அவர் ஒரு 10ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லலாம். இல்ல 2ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க. ஆதிசங்கரருக்கும் மாற்றம் இருக்கிறது. இப்ப ராமானுஜர் வந்தார், மத்வர் வந்தார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் வராங்க. அதற்கு பிறகு 6ஆம் நூற்றாண்டில், 7ஆம் நூற்றாண்டில், 8ஆம் நூற்றாண்டில் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தோன்றினார்கள். சுந்தரர், அப்பர், மாணிக்கவாசகர், ஞான சம்பந்தர், எல்லா ஆழ்வார்களும் அப்படியே காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி வந்து கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு பிறகு குமரகுருபரர் வருகிறார், அருணகிரிநாதர் வருகிறார். காலம்
அதற்கு பிறகு வள்ளல் பெருமானார் வருகிறார். அவருக்கு முன்பே தாயுமானவர் வந்துட்டார். அப்படியே நீங்க பார்த்தீர்கள் என்றால் அந்த ஏற்றம் பெற்றுக்கொண்டே வரும். அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ற கருத்துகள் வரும். என்ன தேவை சமுதாயத்தில் என்ன நோய் நிலவுகிறதோ அந்த நோய்க்குரிய மருந்தாக மகான்களினுடைய கருத்துகள் இடம்பெறும். அதுதான் கண்ணன் சொன்னது. இப்படி வள்ளல் பெருமானார் வந்தார். இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு வாடிய பயிரை கண்டபோதே வாடிய வள்ளல். இந்த சத்சங்கம் ஏன் பயத்தை நீக்க வேண்டும். உங்களுக்கு பெரிய பயம். இந்த பயம் எப்ப வரும் தெரியுங்களா? இப்ப சொன்னனே, அதர்மம் என்கிற நோய் நமக்குள்ள பரவிடுச்சு. அந்த அதர்மத்தினுடைய வெளிப்பாடு தான் கருணையின்மை, நிறைய குற்றங்கள், பொய், களவு, சூது, கொலை எல்லாமே அந்த கருணையின்மையினுடைய வெளிப்பாடு தான். அது பல்வேறு முகங்கள்ல வெளிப்பட்டுட்டு இருக்கு. கருணை ஒண்ணு இருந்தா போதும்னு சொல்லும். இப்ப அந்த கருணை எதனால வரும்? இறைவனால தான் வரும். அப்ப நமக்குள்ள என்ன இருக்குன்னா, முதல்ல இந்த பயம் இன்மை வரணும். பயம் போகணும். பயத்தின் காரணம் தான் அனைத்து குற்றங்களும் நிலவுகிறது. ஒருவன் சேமித்து வைத்துக் கொள்வதாக இருக்கட்டும், இல்ல வேற என்ன பொய் சொல்றதோட எதுக்கு? பயத்துல பொய் சொல்லிடுவோம். எல்லா குற்றங்களுக்கும் காரணம் பயம்தான். இந்த பயம் எப்ப வரும்னு ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணலாம். இந்த பயம் எப்ப வரும் அப்படின்னா, நல்லா சிந்தித்து பாருங்க. பயத்தினுடைய அடையாளம் என்னன்னா கவலை. கவலை வந்தா பயம் வந்துடும். கவலையும் பயமும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். ஒத்துக்கிறீங்களா? பயமும் கவலையும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். கவலை வந்தா பயம் வரும், பயம் வந்தா கவலை வரும். கவலை எப்பொழுது வரும்? சுய பச்சாதாபம் நம்ம மீது வரும்போது வரும். சுய பச்சாதாபம் தான் கவலை. சுய பச்சாதாபம்னா என்ன? நம்மளே பரிதாபப்படுறோம் பார்த்தீங்களா? இதுதான் செல்ஃப் சிம்பத்தி. இதுதான் கவலையா மாறும். இந்த சுய பச்சாதாபம் எப்ப வரும் தெரியுங்களா? நமக்கு கோபம் வரும். இந்த கோபம் செல்லுபடியாகல அவங்க அதை சட்டையே செய்யல. நீங்க கோபப்படுறீங்க. உங்க கணவர்கிட்டயோ, இல்ல மனைவி கிட்டயோ, இல்ல அம்மா கிட்டயோ, இல்ல யார்கிட்டயோ கோபப்படுறீங்க. உங்க கோபத்தை அவங்க ஒரு பொருட்டாவே மதிக்கல. நீ எல்லாம் ஒரு ஆளு அப்படின்னு ஏதோ ஒன்றின் காரணமாக அவர்கள் அலட்சியம் செய்கிறார்கள் என்றால், அந்த செல்லுபடியாகாத கோபம் சுய பச்சாதாபமா மாறும். இந்த சினம் எப்பொழுது வரும் தெரியுமா? ஏமாற்றத்தின் காரணமாகத்தான் சினம் வரும். இந்த ஏமாற்றம் எப்பொழுது வரும் தெரியுமா? எதிர்பார்த்தால் ஏமாற்றம் வரும். நல்லா வாங்க. எதிர்பார்ப்பு இருக்கு. என் புள்ள இப்படி பண்ணுவான், எங்க வீட்டுக்கார் எப்படியோ ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றமாக மாறி, ஏமாற்றம் என்னவாக மாறுகிறது? அந்த ஏமாற்றம் தவிர்க்கப்படும் பொழுது எனக்கு சினமா மாறுது. அந்த சினம் தான் என்ன? சுய பச்சாதாபமா மாறுது. அப்படியே அது செல்லுபடி ஆகலையே என்று மாறுகிறது. அப்ப இந்த எதிர்பார்ப்பு எங்கிருந்து வருகிறது என்றால் ஆசையிலிருந்து வரும். ஆசை தான் என்னவா மாறுது? அவர்கள் மீது வைக்கிற ஆசைதான் எதிர்பார்ப்பு. சரி, இந்த ஆசை எங்கிருந்து வரும் தெரியுங்களா? தனி உடைமை பற்றிலிருந்து வரும். இது என்னுடைய பொருள், இது என்னுடைய வாழ்க்கை துணை, இது ஏன் புள்ள, இது எங்க அம்மா, இது ஏன் ஃப்ரெண்டு என்று உரிமை பாராட்டுகிறோம் இல்லையா? அதுதான் உங்களுக்கு தனி உடைமை பற்று. நல்லவா? இந்த தனி உடைமை பற்று என்பது எப்ப வரும் தெரியுங்களா? நான் என்கிற அதிகார பற்று. நான் அப்படின்னு அந்த ஒரு வருது பாருங்க. அந்த தான் என்கிற அதிகார பற்றுதான் அதற்கு காரணமாக அமைகிறது. இந்த தான் என்கிற அதிகார பற்று எங்க இருந்து வரும் தெரியுங்களா? அகங்காரம், ஆணவம். இதுதான் காரணம். இந்த அகங்காரம் இப்ப ஒழியணும். இப்ப எல்லாத்துக்கும் மூலம் யாரு? அகங்காரம். அகங்காரம் தான் என்னவா மாறுச்சு? தான் என்கிற அதிகார பற்று, தனது என்கிற பொருள் பற்று. இந்த ரெண்டும் சேர்ந்து ஆசையை உற்பத்தி பண்ணுது. இந்த ஆசை எதா மாறுது? எதிர்பார்ப்பா மாறுது. எதிர்பார்ப்பு ஏமாற்றமா மாறுது. ஏமாற்றம் என்னவா மாறுது? சினமாக மாறுகிறது. சினம் சுய பச்சாதாபமாக மாறுகிறது. சுய பச்சாதாபம் கவலையாக மாறுகிறது. கவலைதான் பயமாக மாறுகிறது. வாழ்க்கையே நரகமா இருக்கும். அப்ப என்ன வருது? ஆசை, கோபம்,
அதுக்கு பிறகு கவலை, பயம். இது 4ம் இருந்தா அது வாழ்க்கையா? ஆசை, கோபம், கவலை, பயம். இதற்கெல்லாம் மூலம் யாரு? அகங்காரம். இந்த அகங்காரம் எப்ப போகும் தெரியுங்களா? கடவுள். உள்ள கடவுள் வரட்டுமே. என்ன தோணும்? எல்லாம் அவன் செயல். எல்லாம் அவனுடையது. இதுல நான் எங்க இருக்கேன்? அப்படின்னு நீங்க சத்சங்கத்துல வந்து கலந்து கொள்ள உங்களுக்கு புதிதாக எந்த விஷயத்தையும் இங்க கொடுக்க மாட்டோம். உள்ள சிலதையெல்லாம் நீங்க சேகரிச்சு வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு தெரியாது எதுவுமே இல்ல என்கிற அனைத்தையும் பிடுங்குவதுதான் உண்மை சத்சங்கத்தினுடைய விஷயமா இருக்கும். நீ ஒண்ணுமே கிடையாது, நீங்க இருந்து வெளியே போகணும். எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க போன பாத்தியா, எவ்வளவு திருக்குறள், எத்தனை பாட்டு, எத்தனை திருவருட்பா, எத்தனை திருவாசகம். ஒண்ணும் இல்லை. எல்லாவற்றையும் இங்க இருந்து ஒப்படைச்சிட்டு நான் ஒண்ணுமே இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாது. இதுதான் விடுதலை. உன்னிடத்தில் இருக்கின்ற சத்சங்கத்தினுடைய நோக்கம் உன்னை பூஜ்யமாக்குவது. நீ ஒன்றும் இல்லை என்று எப்பொழுது அறிகிறாயோ முழுக்க முழுக்க இறைவன் உன்னுள் வந்து நிறைந்து விடுவான். இதுதான் சத்சங்கம். அதைத்தான் பஜகோவிந்தத்தில் ஆதிசங்கரர் சொன்னார். சத்சங்கத்வே நிச்சங்கத்வம், நிச்சங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிர்ச்சலத்துவம், நிர்ச்சலத்வே ஜீவன் முக்தி. ஜீவன் முக்தினா என்ன? பயமற்ற தன்மை. பயம் பூஜ்யமாயும். கடவுளை நாம் நம்புகிறோம் என்பதற்கு அடையாளம் என்ன? இவ்வளவு பெரிய பொருள் என்னை காக்க இருக்க. எங்க ஐயா சொல்லுவார், வள்ளல் பெருமானார், உள்ளும் புறமும் வள்ளல் இருக்க வாட்டமேன் மனமேனுவர். உள்ளும் புறமும் இருக்கா ஐயா? உள்ளியா இருக்கான், வெளியும் இருக்கான். வெளியே மட்டுமா இருக்கான், உள்ளியும் இல்லையா? வள்ளல் உன்னை காத்து கொண்டிருக்க வாட்டமேன் மனமேன். ஏன் பயப்படுற? அப்ப நம்ம பயப்படுறோம்னா நம்ம தான் நாத்திகவாதி. கடவுளை நம்பாதவங்கன்னு யாரையோ சொல்றோம்ல, கடவுளை நம்புறவங்க நம்ம இன்னும் பயந்து கொண்டிருந்தால் அதுதான் நாத்திகம். அப்ப இது என்ன செய்வார் வள்ளல் பெருமானாரினுடைய இந்த சுத்த சன்மார்க்க நெறி? அவரே சொல்லுவது பயமற்ற தன்மை. என்ன பயம்? மரண பயமே இருக்காது. மரண பயமற்ற தன்மைக்கு கூட்டி செல்வார். மரணமிலா பெருவாழ்வுக்கு கூட்டி செல்வார். எதனால்? தயவினால். அவருடைய இந்த தலைப்பு என்ன? வாடிய பயிரை கண்டபோதே வாடிய வள்ளல். இவர் யார்? இவருன்னு உங்களுக்கு பெரும்பான்மையானவர்களுக்கு இங்கு தெரிந்திருக்க வேண்டும். தமிழ்நாட்டினுடைய அது சாபமா என்று தெரியல, பல பேருக்கு ஐயா தெரியல. இதே பக்கத்து மாநிலமான கேரளாவுக்கு போனால் நாராயண குருவை தெரியாதவர்களே இல்லை. எந்த விதத்தில் ஐயா குறைஞ்சிட்டார்? இப்பேற்பட்ட வரம் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு மகான் தோன்றி இருக்கிறார். என்ன இவருடைய சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபினில் யானும் ஒருவன் என்றோன்னு ஐயா கேட்பார். அவர் ஒருவர் தான், ஆனால் தனி மாடல். அவர் தனி மாதிரி. அவர் இந்த காலத்தினுடைய கட்டாயம் வள்ளல் பெருமானார். என்ன அப்படின்னா, இப்ப சொன்னோம் இல்லையா, இவருக்கென்று ஒரு சங்கம் அமைத்தவர், சன்மார்க்க சங்கம். இவருக்கென்று ஒரு கொடி இருக்கு, சன்மார்க்கத்துக்கு ஒரு கொடி இருக்கு, வெள்ளையும் மஞ்சளுமாக ஒரு கொடி இருக்கும். இவருக்கென்று ஒரு மந்திரம் இருக்கிறது, மகா மந்திரம், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று ஒரு மந்திரத்தை சொன்னார். இவருக்குன்னு ஒரு சங்கம், இவருக்குன்னு ஒரு கொள்கை, இவருக்கென்று ஒரு மந்திரம், இவருக்கென்று ஒரு கொடி, இவருக்கென்று ஒரு கோயில் கட்டினார். இவருக்கென்று என்னென்ன? இவருடைய கொள்கையை உலகிற்கு காட்ட, இந்த உலக மக்கள் உய்வு பெற. பொய் இல்லாதது, எந்த மறைப்பும் கிடையாது. ஐயாவே சொல்றார், வேய் வகை மேல் காட்டாதே எந்தனுக்கு எல்லாம் வெளியாக காட்டிய மெய் உறவாம் பொருளே என்று சொல்கிறார். எந்த பொய்யும் கிடையாது. இவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்று சொல்வது ஏதோ இவர் ஒரு தனி கடவுளை காட்டுறாருன்னு இல்ல. பா, நீ எல்லாம் சொல்றியே, எம்பொருள் எம்பொருள் என்றே எல்லா சமயத்திற்கும் எல்லாருக்கும் ஒன்றே செம்பொருள் ஆயிற்று பாரீர். பா, ஒரு பொருள் தான்யா. என் பொருள் எல்லா சமயத்திலும் எல்லாருக்கும் ஒரு பொருள் தான்யா. அந்த பொருள் அருட்பெருஞ்சோதி. அந்த அருட்பெருஞ்சோதி என்பது இறைவன் அருள் நிறைந்த பெரிய ஜோதிமயமாக இருக்கிறான். அந்த கடவுளைத்தான் நாம் இப்படி நமக்கு ஒரு இஷ்ட தெய்வமாக நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க.
அதனால எவ்வளவு நீங்கள் அறிவுல நமக்கு ஏறலையே, நம்மளுடைய அறிவு இறைவனை பற்றிய அறிவு நமக்கு ஏறாமையே இறந்து போய் அந்த பேரின்ப வீட்டில் போய் நாம் நிற்போமா? சாவி இல்லாம வந்துருவோம். பேரின்ப வீட்டு வரைக்கும் போவீங்கப்பா. நீங்க இறைவனை பற்றிய தெளிவு பெற்று போவீங்க. ஆனா முழுசா தெரிஞ்சுக்கலையே இந்த ஆத்மா. இந்த தேகம் பெற்று முழுசா தெரிஞ்சுக்காம போதே கடவுளை பற்றிய அறிவு. வழிபாடு என்னன்னு தெரிஞ்சுக்கலையே, கடவுளை எப்படி அறிந்து அடைந்து அம்மயம் ஆக வேண்டும் என்ற அறிவில்லாம போறீங்களே, இந்த மானிட தேகம் அதுக்கு தானே நீங்க பெற்று வரீங்க. நான் ஏன் பிறந்தேன் எத்தனை பேருக்கு கேள்வி இருக்கிறது. எத்தனை பேருக்கு இங்க ஏன் எல்லாமே கேள்வி கேட்கணும். நான் ஏன் பிறந்தேன்? நம்ம ஏன் பிறந்தோம்? இப்படியே பார்த்துட்டு இருந்தா காலம் போயிடுமே. மரணமெனும் பெரும்பாவி வந்திடுமே. ஐயோ! அதை சற்றும் நம்மாலே தடுக்க முடியாதே. ஆதிசங்கரர் கேட்கிறாரு, டேய் என்னடா பண்றீங்க? எதுக்கு? இலக்கண சூத்திரத்தை படித்துக் கொண்டிருந்தார்களாம். அத பார்த்து ஆதிசங்கருக்கு கோவம் வந்ததாம். பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. சம்பிராப்தே சந்நிகிதி காலே நகி நகி ரக்ஷதி டுக்ரும் கரணே. உன்னை இந்த டுக்ரும் கரணே காப்பாத்துமா? டுக்ரும் கரணேனா வடமொழி சமஸ்கிருத அந்த இலக்கண நூல் இருக்கு இல்லையா? சமஸ்கிருத இலக்கண நூலினுடைய சூத்திரம், ஃபார்முலா. அந்த டுக்ரும் கரணே டுக்ரும் கரணேன்னு யாரோ ஆதிசங்கரர் முன்னாடி காசியில வைகரை பொழுதுல இவர் கங்கையில் குளிச்சிட்டு காசி விஸ்வநாதரை தரிசிக்க போகும்போது திண்ணையில உட்காந்து படிச்சுட்டு இருந்தான். டுக்ரும் கரணே டுக்ரும் கரண் வந்துதான் ஆதிசங்கர் இருக்கும். முட்டா பசங்களேன்னாராம். கோவிந்தம் பஜ மூடமதே. கோவிந்தனை பாடுங்கடா. உனக்கு சாயங்காலம் ஒண்ணு வரும்ல, கூற்றுவன் வருவான் இல்லையா? அப்ப இந்த டுக்ரும் கரணை உன்னை காப்பாத்துமான்னு கேட்டாராம். இப்ப ஆதிசங்கரர் இருந்தா பாரதி சொன்னானே, தேடி சோறு நிதம் தின்று தினம் சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாட துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிழ பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு பின் இறையனமாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ நாம் பாரதி. இது காமெடி பசங்களா இருக்கானுங்க இவனுங்க. என்ன பசங்க இவனுங்க? என்னடா வாழ்க்கைய நீங்க வாழறீங்க? வாழ்க்கையே வாழ தெரியலையே. இதுவாடா வாழ்க்கை? இப்படியே போதே. அப்ப அந்த மாதிரி வாழ்வதுன்னு என்னன்னே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப இறைவனை நினைக்க வேண்டாமா? அது நினைப்பது ஒன்றுதான் வாழ்க்கையின் அர்த்தம்னே சொன்னாங்க. அப்ப நான் ஏன் பிறந்தேன் தெரியல. நிறைய பேர் தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம். தின்னு திரிஞ்சு தூங்குறதுக்கா பிறந்தோம்? அப்ப மற்ற ஜீவராசிகளும் அதையே செய்கிறது. ஒரு காகம் செய்கிறது, நரி செய்கிறது, நாய் செய்கிறது, பூனை செய்கிறது. எல்லா 5 அறிவு ஜீவராசிகள் வரை இதை செய்யுது. அப்ப நம்ம ஸ்பெஷல் கேட்டகரி. இன்னும் நம்மளை விட சிறப்பா செய்யும். பர்டிகுலரா கிளியரா ஒழுக்கமா செய்யும். நம்ம தான் எந்த நேரம் கிடைக்குதுன்னு சாப்பிடுவோம், எந்த நேரம் இனப்பெருக்கம் பண்ணுவோம், என்ன வேணாலும். ஆனா அந்த அந்த மற்ற விலங்குகளுக்கு பற்று கூட கிடையாது. நிறைய விஷயங்களை அதுகிட்ட இருந்து கத்துக்கலாம். மனிதனுக்கு அது கூட தெரியாது. தின்று திரிந்து உறங்க சரியா சாப்பிட தெரியாது, சரியா எப்படி சுத்தணும்னு கூட தெரியாது, எப்படி தூங்கணும்னு தெரியாது, அதுவும் சரியா தெரியாது. ஆனால் அதற்காகவா பிறந்தோம்னு கேட்கிறாரு. அதற்கு இதுவரை 5 அறிவு ஜீவராசிகளை போல பிறந்திருக்கலாமே. அப்ப நாம ஏன் பிறந்தோம்? இந்த ஒரு கேள்வி வந்தா போதும், மகான்களா மாறிடலாம் நம்ம. வள்ளல் பெருமானார் கேட்பாரு, சாதியிலே மதங்களிலே சாத்திர சந்தடியிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகி இதுவாட வாழ்க்கை. எப்பவும் சண்டை. எதுக்கு சண்டை போடுறோம் தெரியாது. இப்படியே சண்டை போட்டு போய் சேரும். நீ அலைந்து அலைந்து அழிதல் அழகல்லவே. இப்படி சாகிறது நல்லா இல்லப்பா. நீ எப்படிப்பட்ட மானிட தேகம்பா இது என்று அந்த பிறப்பின் தத்துவத்தை ஐயா சொல்லி கொடுப்பார். ஆன்ம லாபம்னு சொல்லி கொடுப்பார். ஒரு வார்த்தை ஆன்ம லாபம்னு ஒரு வார்த்தையை சொன்னவர் வள்ளல் பெருமானார். இந்த ஆன்மா இந்த தேகம் என்கிற மானிட தேகம் என்கிற பெரிய முதலீடு போட்டிருக்கான். எப்படி வார்த்தை ஐயா உருவகிக்கிறார் பாருங்க. இந்த ஆன்மா
யாரு? பேரான்மா, பரமாத்மாவினுடைய சிற்சொரூபமாக விளங்கக்கூடிய இந்த குட்டி ஆன்மா உள்ள இருக்குல்ல, இது இந்த தேகம் என்கிற முதலீட போட்டு அனுப்புறாராம் இறைவன் இந்த ஆன்மா. இப்ப அந்த ஆன்மா லாபம் அடையணுமா இல்லையா? நம்ம முதலீடு போட்டு அனுப்புறாருல்ல, இவ்வளவு மானிட தேகம், சிறப்பு வாய்ந்த தேகம். நம்முடைய மூளை, நம்முடைய இதயம், நம்முடைய நாளமில்லா சுரப்பிகள், நம்முடைய முதுகுத்தண்டு, நம்மளுடைய எல்லாமே சக்கரங்கள். அவ்வளவு சிறப்பு. நம்முடைய தச வாயுக்கள், நம்முடைய பஞ்ச இந்திரியங்கள், கர்ம இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், நமக்குள்ள இருக்கிற எல்லாமே மிக சிறப்பா வடிவமைச்சது தான் இந்த மானிட தேகம். இதை வச்சுட்டு நீ என்ன பண்ண போற? என்ன பண்றோம்? ஏதாவது ஒரு நாள் ஐயா சொல்றாரு, இது பெரிய லாபம் அடைய வந்திருக்கப்பா நீனுவர். அவர் சொல்வது அத்தனை அவ்வளவு ஒரு வியப்பா இருக்கும். அடையலாம் நீ. ஐயா மட்டும்தான் இதை சொன்னவர் நமக்கு. தான் அடைந்து போனவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் நீயும் இதை அடையலாம்னு சொன்னவர் வள்ளல் பெருமான். அவர் சொல்வாரு, என்ன சொல்வார் என்றால், அந்த ஆன்ம லாபம்னா என்னன்னு விளக்கம் கொடுப்பார். நீ எதுக்கு பிறந்த தெரியுமா? ஆன்ம லாபம் அடைய. ஆன்ம லாபம்னா என்ன தெரியுமா? எல்லா புவனங்களையும், எல்லா உலகங்களையும், எல்லா உயிர்களையும், எல்லா பொருள்களையும், எல்லா ஒழுக்கங்களையும், எல்லா பயன்களையும் 6 தன் இயற்கை அருள் விளக்க சக்தியால் விளங்கச் செய்விக்கின்ற இயற்கை உண்மை தனிப்பதியினுடைய இயற்கை இன்பம் முழுமையையும் எக்காலத்தும், எவ்விடத்தும், எவ்விதத்தும், எவ்வளவும், ஐயாவுடைய வார்த்தைகள்லாம், தடைபடாமல் அனுபவிக்கின்ற நித்திய பேரின்ப பெருவாழ்வே ஆன்மலாபம். புரியல என்ன சொல்றாரு? ஏம்பா, இவ்வளவு பெரிய ஆளியா கடவுளு? அந்த கடவுள் எவ்வளவு புவனங்கள், போகங்கள், உயிர்கள், பயன்கள் எல்லாத்தையும் கொடுத்துருக்கான்ல. யாரால? அருட்சக்தி, சக்தியால கொடுத்து வச்சிருக்கான் ஐயா. அத இந்த இன்பம் எவ்வளவு இருக்கு தெரியுமா? எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவான்னு வச்சிருக்காங்களே, அத முழுசா நீ அனுபவிக்கலாம். எப்படி? எக்காலத்தும், எவ்விடத்தும், எவ்விதத்தும், எவ்வளவும் தடைபடாமல் அனுபவிக்கலாம். எவ்வளவு நாள்? நித்திய பேரின்ப வாழ். இதான் மரணமில்லா பெருவாழ். நம்ம என்ன பண்றோம்? சின்ன சின்ன அற்ப லாபம் அடங்கிறதுக்கு சண்டை. கால் கிரவுண்டுக்கு சண்டை, வரப்பு தகராறு, மதில் தகராறு, உங்க வீட்டு மரம் எங்க வீட்டு கிளையில விழுது, உங்க இலைய விழுது, நாங்க கொட்டுற சின்ன சின்ன சண்டை, ஜாதி சண்டை, சமய சண்டை, மொழி சண்டை, இனச்சண்டை. ஐயா சொல்றாரு, எவ்வளவு பெரிய லாபம் அடைய வந்திருக்க வேண்டாம் நீ, இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தையும் நீ அனுபவிக்கலாம். எல்லா உலகமும் என் வசமாயின என்பார் வள்ளல் பெருமானார். எல்லா உயிரும் என் உயிராயின, எல்லா போகமும் என் போகம் ஆயின, எல்லா இன்பமும் என் இன்பமாயின, எல்லா சித்தும் என் சித்தாயின, எல்லாம் வல்ல சிற்றம்பலத்து என்னப்பர் எல்லாம் நல்கி என் உள்ளத்துள் உள்ளாரே. எல்லாத்தையும் நான் அடைஞ்சிட்டேன்டா. எப்படி? சாதி சமய சழக்கை விட்டேன், சமயம் குல முதல் சார்பலாம் விடுத்த அமையம் தோன்றிய அருட்பெருஞ்சோதி. இந்த சழக்கையெல்லாம் நான் விட்டுட்டேன்ப்பா. இதான் ஐயா. ஆண்டவரை காண்பிப்பார், அந்த சமரசத்தை கொடுப்பாரு, சத்தியத்தை அப்படியே உண்மையா சொல்லுவாரு. ஐயாவுடைய இன்னும் பெரிய விஷயம் என்னன்னா, பசி தீர்த்தல். வள்ளல் பெருமானார் யாருன்னு கேட்டீங்கன்னா, பசி. சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்புறம் ஐயா அது என்ன? கொலை செய்யாதீங்க, எந்த உயிரையும் கொலை செய்யாதீங்க, புலால் சாப்பிடாதீங்க, உயிர் இறக்கும். அதுக்கு பிறகு அவருடைய வழிபாடு என்ன தெரியுங்களா? அறிவு நிலை தெளிந்தோருக்கு உயிர் இறக்கமே கடவுள் வழிபாடுன்னு சொல்லவர் வள்ளல் பெருமான். ஆண்டவர் ஒருவரே, அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். எல்லா உயிர்களிடத்தும் அந்த சகோதரத்துவம் ஐயா என்னன்னா, மனிதர்களிடத்துல சொல்லல பா, எல்லா உயிர்களும் ஆண்டவனின் குழந்தைகள் தானப்பான்னு ஆன்ம நேயத்தை காட்டியவர் வள்ளல் பெருமான். இதெல்லாம் அவருடைய சிறப்பு. ஒரு புரட்சியாளர், வழி வழி வந்த மகான்கள் அவர் சொன்னார் இல்லையா, அதை கடந்து என்னன்னா ஒரு சமுதாய புரட்சியாளர். கடவுளை மறுத்து சமுதாய புரட்சி பண்ணல ஐயா, கடவுளோடு துணை கொண்டு சமுதாய புரட்சி பண்ணார். ஏன்?
எல்லா உயிர்களும் கடவுள் தான்ப்பா, கடவுளுடைய குழந்தைகள் தான்ப்பா. கடவுளை மனிதனை நினைன்னு சொல்லல. சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? மனிதனை மறந்துட்டு என்னையா பண்றீங்க? ஐயா சொன்னார், ஏன் கடவுளை மறக்கணும்? எல்லாமே கடவுள் தான்யா, மனுஷன் மட்டும் இல்லையா, எல்லா உயிர்களும் கடவுளின் சொரூபம். உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக என்று உரைத்தமை சிவமேன்னு அகவல்ல இறைவன் தனக்கு சொன்னதா சொல்லுவார். இதெல்லாம் ஐயாவுடைய சிறப்புகள். சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி தானே சத்தியமா இருக்கும். எப்படிடா இறைவன் கிட்ட அதெல்லாம் இருக்கும்? இறைவனினுடைய குழந்தைகள் எல்லாம் ஒண்ணுதானே என்று இது போன்ற ஐயாவினுடைய சிறப்புகள். இறைவனினுடைய உண்மை தன்மையை உண்மையா காட்டுவார். அந்த ஏக இறை தத்துவத்தை அத்தனை அழகா சொல்லிக் கொடுப்பார். அந்த ஏக இறைவன் யாருன்னு சொல்லுவார். யார் அது? அதுதான்யா சிவம், அதுதான்டா விஷ்ணு. எல்லா தெய்வமும் அந்த ஒரு தெய்வத்தினுடைய அடையாளம் தான்ப்பா. இந்த தெய்வம் அந்த தெய்வம் எல்லாம் கிடையாதுப்பா. நீங்க எந்த தெய்வத்தை நீங்க பிடிச்சுக்கிறீங்களோ அந்த தெய்வத்தின் தன்மை தான் உங்களுக்கு வரும். நீங்க மேலான அருட்பெருஞ்சோதியை புடிங்க. அப்ப உண்மை தன்மை உங்களுக்குள்ள விளங்க ஆரம்பிக்கும்ல. நீங்க ஒப்புக்கொள்ளவே மாட்டீர்களா? இப்படி எல்லாம் ஐயா கேட்பாரு. இதையெல்லாம் கடந்து ஒன்று இருக்கிறது ஐயாவுடைய மரணமிலா பெருவாழ்வு. ஐயா நமக்கு சொல்லி கொடுத்தது என்ன? மரண பயமற்ற தன்மை அல்ல, மரணமில்லா பெருவாழ்வு என்பதை சொல்லி கொடுத்தார் ஐயா. இது வேறு யாரும் நமக்கு சொல்லல. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? பிறந்தா இறக்க வேண்டும் என்று நினைச்சிட்டு இருக்கோம். ஐயா சொல்றார், அதெல்லாம் கிடையாது. இறப்பதுதான் செயற்கை. நாம் மரணமிலா பெருவாழ்வு அடைவதுதான் மானிடர்களின் இயற்கை. மானிடர் மட்டும் இல்ல, ஜீவர்களுக்கே அப்படின்னு. அந்த ஜீவன் ஒவ்வொன்றும் மரணமிலா பெருவாழ்வை நோக்கிதான் போதான். புல் முதல் இந்த மனிதன் வரை மரணமிலா பெருவாழ்வை நோக்கிதாயா போயிட்டு இருக்காங்க. அதுக்கு தாண்டா இந்த பிறவி என்று சொல்கிறார். இது ஒரு ஆச்சரியமா இருக்கும் இல்லையா? நமக்கு ஒரு எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம்? இறப்பை நோக்கி போகிறோம், இறப்பை நோக்கி போகிறோம் எனும்பொழுது ஒரு சலிப்பு வரும். இல்ல, நீ இறைவனை அறிந்து அடைந்து அம்மயமாதலுக்குத்தான் உன் பயணம் எனும்பொழுது ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. நான் எங்க போறதை வச்சு என் மகிழ்ச்சி தீர்மானிக்கப்படுகிறது இல்லை. இப்ப வாங்க எல்லாரும் இமயமலைக்கு கிளம்பலாம்னா பிடிச்சவங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா. என் பயணம் எதை நோக்கி? சாவறதுக்கு பயணம். நல்லா இருக்கா கேட்க? அப்படிதானே சொல்லி கொடுக்குறாங்க. ஐயா சொல்றாரு, சாவறதுக்கெல்லாம் இல்ல, நீ சாக பிறக்கல, நீ இறைவனை அறிந்து உண்மை இறைவனை அறியணும். அதுதான் அவன் யாருன்னு அவன் தன்மையை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அவனை அடைய வேண்டும். அதற்கு பிறகு நீ அவனாவே மாறிடும். அறிதல் துவைதம், அடைதல் விசிஷ்டாத்வைதம், அம்மயமாதல் அத்வைதம். மேயினை மெய்ப்பொருள் விலங்கினை நீ அது ஆயினை என்றருள் அருட்பெருஞ்சோதி. இறைவனை முதலில் மேவணுமா, விரும்பணுமா, நாடணுமா, அதுக்கப்புறம் இறைவனே நமக்குள்ள விளங்க ஆரம்பிப்பாராம். அப்புறம் அதுவா மாறிடுவார். இது நடக்கணும். முதலில் இறைவனை விரும்ப வேண்டும். எந்த இறைவனை விரும்புகிறோம் என்பதை வைத்தும் இருக்கிறது. நீ எந்த இறைவனை வேண்டுமானாலும் விரும்பிக்கொள், ஆனால் சமய பேதம் பார்க்காதே. இந்த தெய்வம் வேற அந்த தெய்வம்னு பார்க்காம உனக்கு பிடிச்ச தெய்வத்தை வணங்கிக்கோ. என் தெய்வத்தை தான் அவர்கள் அந்த பேரை சொல்லி வணங்குகிறார்கள் என்ற அறிவு இருந்தால் போதும். இதையெல்லாம் ஐயா சொல்லி கொடுப்பார். இதெல்லாம் அவருடைய சிறப்புகள். ஒரு புரட்சி செஞ்சாரு. அப்ப ஐயா கடவுளை விரும்புவார் பாருங்க. அவ்வளவு அழகா இருக்கும் அந்த திருவருட்பாவுல. அவர் தெய்வத்தை விரும்புற ஒரு பாங்கு இருக்கு பாருங்க. அவர் அந்த இறைவனோட நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டுதான். கடவுளை எப்படி விரும்புவார்? பேருபதேசத்துல சொல்லுவாரு, நான் விரும்பியது எத்தனை என்பது என்னுடைய திருவருட்பாவை படிச்சு பாருங்கன்னு. கடவுளை அவ்வளவு விரும்புவார். பெற்ற தாய் தனை மகம் மறந்தாலும் எல்லாருக்கும் தெரியும். பிள்ளையை பெரும் தாய் மறந்தால், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பதை மறந்தாலும், நற்றவத்தவர் உள் நிறைந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனேனர். நான் மறக்க மாட்டேன்யா. இது கூட பரவாயில்ல. இன்னொரு ஒரு பாட்டு இருக்கும் அதுல. இன்னும் பற்பல நாள் இருந்தாலும், சரணாகதி, இன்னும் பற்பல நாள் இருந்தாலும், இக்கணந்தனிலே இறந்தாலும், இப்பே நான் செத்து போயிட்டாலும்,
துண்ணும் வான்கதிக்கே புகுந்தாலும், சொர்க்கமே எனக்கு கிடைச்சாலும் சரி, இல்ல சோர்ந்து நரகம் உழன்றாலும், நம் நரகத்துக்கே போனாலும் சரி, எம்பிரான் எனக்கு யாது செய்தால், என் இறைவன் எனக்கு என்ன செஞ்சாலும் சரி, இன்னமேனும் எனக்கு யாது நடந்தாலும், இன்னும் எனக்கு என்ன வேணாலும் நடக்கட்டும், நன்னர் நெஞ்சகம் நாடி நின்றோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. ஒரு சின்ன கஷ்டம் வந்தா நம்ம என்ன பண்ணிடுறோம்? இந்த கடவுள்ல இருந்து அந்த கடவுள், அந்த கோயில இருந்து இந்த கோயில், இந்த பூஜையில இருந்து அந்த பூஜை, இந்த வழிபாட்டுல இருந்து அந்த வழிபாடு, உடனே கடவுளை மாத்திடுவோம். ஐயா சொல்றாரு, என்ன வேணாலும் நடக்கட்டும் ஐயா, என்னதான் பிடிச்சு. கடவுளோடு அவர் உரையாடுகின்ற அந்த உரையாடல் இருக்கும் பாருங்க, அவ்வளவு இனிமையா இருக்கும் திருவருட்பாவில். ஒரு சில பாடல்கள் தான் எடுத்து கொடுக்குறேன், 6000 பாட்டு. அதுல அகவல்ல வரும் சில வரிகள், தன்னை தழுவுறு தரம் சிறிது அழியா என்னை தழுவிய என்னுயிர் அன்பேன்வார். இறைவா, உன்னை தழுவுறதுக்கு எனக்கு எந்த தரமும் இல்லையா, ஆனா நீ வந்து என்னை தழுவிக்கிட்டியே. பிரிவேது இனி உனை பிடித்தனம் உனக்கு நம் அறிவே வடிவெனும் அருட்பெருஞ்சோதி. ராமலிங்கம், இனி நம்ம 2 பேருக்கும் பிரிவே இல்லப்பா, என் அறிவு வடிவம் நீயா மாறிட்ட என்னன்னு சொன்னியே, நீக்கேன் மறக்கினும் நின்னையாம் விட்டு போகேம் என பொருந்திய பொண்ணே. ராமலிங்கம் கேட்டு கேட்டு அழுதுட்டப்பா, இனி நீயே சொன்னாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன்ப்பா. இப்படியெல்லாம் அந்த பாடல்கள் அவ்வளவு இனிக்கும் ஐயா இறைவனை பற்றிச்சு. இறைவன் கிட்ட ஆலோசனை எல்லாம் சொல்லுவார் ஐயா. அந்த பக்திய சொல்றாரு, அப்பா சில நீதி எல்லாம் இருக்கு, பிள்ளைகளுக்கு எப்பொழுது பால் கொடுக்கணும் அம்மாங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. நம்ம அம்மாங்க இந்த இளம் தாய்மார்களுக்கு சொல்லுவாங்க, பார் புள்ள அழுதா பால் கொடு, சும்மா சும்மா எடுத்து பால் கொடுக்காது சொல்லுவாங்க இல்லையா. வள்ளல் பெருமானா சொல்றாரு, ஆமாப்பா அப்படிதான் உண்மை. ஆனா சில குழந்தைகள் அழகூட வலிமை இல்லாம குழவியா பிறந்துருமே, குறை பிரசவத்துல பிறந்துருமே, 7 மாசத்துல பிறக்கும், 8 மாசத்துல பிறக்கும். அந்த நீதியை இந்த குழவி இடத்தில் ஃபாலோ பண்ணலாமா? பண்ணக்கூடாது இல்லையா? பெற்றோர்கள் தாய்மார்களுக்கு தெரியும். இதை கொண்டு வராரு ஐயா. அப்பவே குறை பிரசவம் இருந்திருக்கு. அப்ப எதை எப்படி வளர்த்திருப்பார்களோ. இப்ப சொல்றாரு, அப்ப என்ன பண்ணலாம்? அந்த விதிமுறையை தாய் ஃபாலோ பண்ண மாட்டான். ஐயோ, இந்த குழந்தை அழ வழி இல்லாமல் இருக்கிறது, அதனால எடுத்து பால் கொடுப்பா இல்ல. அது போல நீ என்ன பண்ணலாம், சில உன்னுடைய அடியார்கள் உன்னை துதித்து துதித்து வணங்கி அப்படியே போற்றி பல பாடல்கள் பாடுவாங்கப்பா, அவர்களுக்கு நீ அருள் செஞ்சுட்ட. என்ன மாதிரி சில கேஸ் இருக்கும். அவர் சொல்றாரு, என்ன மாதிரி சிலது இருக்கும், பாட தெரியாது, உன்னை துதி தெரியாது, உன் கோயிலுக்கு வர தெரியாது, வலம் வர தெரியாது, எப்படி பூஜை பண்ணணும்னு தெரியாது, எப்படி தவம் பண்ணணும்னு தெரியாது, எப்படி அறம் செய்யணும்னு தெரியாது, எப்படி மந்திரம் சொல்லணும்னு தெரியாது. ஆனா நீ வேணும்னு மட்டும் அது உங்களுக்கு தோணும். அப்போ அவர்களை மாதிரி நீ எல்லாம் பண்ணலன்னு சொல்லி நீ என்னை விட்டுறக்கூடாது. எப்படி அழ வழி இல்லாத குழந்தைக்கும் தாய் எடுத்து பால் விட்டுவாளோ, அது போல நீயும் செய்யணும்னு கூட கேட்க மாட்டாரு. செய்யணும்னா வேண்டுகோள், செய்யலாம்னு சொல்லி உத்தரவு போடுவார். எப்படி? அழுத பிள்ளைக்கே பால் உணவு அளிப்பார். ரொம்ப அழகா இருக்கும் அந்த ராகம், கேட்டு இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அழுத பிள்ளைக்கே பால் உணவளிப்பால் அன்னை என்பர்கள். அன்னை எனப்படுபவர்கள் அழுத பிள்ளைக்கு தானே பால் கொடுப்பார். அழ வழி இல்லா கொழுந்து மாறி இருக்கிற குழவிக்கும் அன்னை அவள் உணவளிப்பாள். தவறு அன்று மற்ற அவள் செயலே. அவ செஞ்சா தப்பா? யாது தவறு கிடையாதுல்ல. அது போல தொழுது நின் அடியார் துதிக்கின்றார். உன் அடியை துதிக்கிறாங்கப்பா, நின் அடியை துதிக்கின்றார்க்கு எப்படி கொடுக்குறியோ, துட்டனேனுக்கும் அருள் செய்யலாம். துட்டனே, நான் துஷ்டன் தான்யா, நீ அருள் செய்ய வேண்டும்னு கேட்க மாட்டாரு. அந்த வார்த்தை தான் அழகு. அருள் செய்யலாம்னு இறைவனுக்கு கட்டளையும் ஆலோசனையும் கொடுப்பார் ஐயா. இப்படியெல்லாம் அவருடைய திருவருட்பா இனிமையா இருக்கும். இன்னொரு பாடல்ல இந்த தாயார வச்சு அவ்வளவு பாட்டு எழுதுவார் ஐயா. அப்பா இறைவன்ட்ட பேசுவாரு, அப்பா தடித்த புள்ள, ஒரு புள்ள அடங்கலப்பா, ரொம்ப கலாட்டா பண்ணுது, ரொம்ப சேட்டை பண்ணுதுப்பா, என்ன பண்ணுவா?
தந்தை வந்து அடிப்பார். ஃபர்ஸ்ட் அப்பா தான் அடிப்பார், அம்மா அப்புறம் தான். அப்படியா? உங்க வீட்டுல அப்படிதானா? தந்தை ரொம்ப கண்டிப்பா தானே இருப்பாங்க. தந்தை அடிப்பார். உடனே அம்மாவும் சேர்ந்து டொம்மு டொம்முன்னு கொடுக்கூடாது. அம்மா என்ன பண்ணணும்? இருமா செல்லம் வாடா, அப்பா அடிக்கிறாருன்னா நீ அப்படி பண்ண, ஏதோ ஒரு அப்படி ஆறுதல் வார்த்தைகள் சொல்லி அம்மா போய் அணைச்சுக்கணும். இதுதான் முறை. அது ஐயா சொல்றாரு. சரி, அம்மா அடிக்கிறா, அப்பா என்ன பண்ணணும்? அம்மா அடிக்கிற மாதிரி ஏன்டா செல்லம் நடந்துகிட்ட, இனி அம்மா கிட்ட போய் சாரி கேளுப்போ, அப்படிலாம் பண்ணாத அப்படின்னு அப்பா அணைக்கணும். ரெண்டும் சேர்ந்து அடிக்க கூடாது. ஐயா சொல்றாரு. இப்படிதானே நடக்கும்னு அவர் சொல்றாரு. இப்படிதானே வீட்டுல குடும்பத்துல நடக்கும். அம்மா அடிச்சா அப்பா அணைச்சுப்பாரு, அப்பா அடிச்சா அம்மா அணைச்சுப்பாங்க. அப்பா, எனக்கு அம்மா அப்பா ரெண்டும் யாரு? எப்படி மடக்குறாரு பாருங்க. எனக்கு அம்மா அப்பா ரெண்டும் யாருயா? நீ தானே எனக்கு, நீ தானே எனக்கு அம்மா, நீ தானே எனக்கு அப்பா. கேட்டார். இறைவன் சொல்றாரு, ஆமா அப்படின்னு சொல்றாரு. அடிச்சுக்கினே இருக்கே, எப்ப அணைக்க போற? எவ்வளவு அழகான வாதங்கள். தடித்த ஒரு மகனை தந்தை ஈண்டு அடித்தால் தாய் உடன் வந்து அணைத்திடுவள். தாய் அடித்தா பிடித்து ஒரு தந்தை அணைப்பன். எனக்கு பிடித்த ஒரு தாயும் தந்தையும் பொடி திருமேனி அம்பலத்து ஆடும் புனிதா நீயே ஆதலால் என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா இனி ஆற்றேன். பா, இனி என்னால தாங்க முடியல. இதெல்லாம் நாம பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி இறைவன் கிட்ட முறையிடலாம். ஐயா சொல்லி கொடுக்குறாரு. இப்படிலாம் போய் பாடுங்க ஐயா. கஷ்டம் கஷ்டம்னு புலம்பிட்டு இருக்கீங்களே, இப்படி போய் இறைவனிடத்தில் போய் முறையிட்டு பாருங்கள். கருணாமூர்த்திக்கு உங்க மேல கருணை வராதா? எவ்வளவு கஷ்டம் கஷ்டம்னு சொல்றவங்க எல்லாம் பாத்துக்கோங்க. இப்படியெல்லாம் மகான்கள் நமக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல இப்படி சொல்லக்கூடாது. பாரத தேசத்துல சொல்லக்கூடாது. அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டுல சொல்லக்கூடாது. அவ்வளவு பக்தி இலக்கியங்கள் நிரம்பி இருக்கு. எப்படி பாடணும்னு மாணிக்க வாசகர் சொல்லி கொடுக்காதா? ஐயா சொல்லுவார் மாணிக்க வாசகரை பத்தி. அவ்வளவு தன்னுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள், அடியார்கள் மீது அத்தனை அன்பு நம்ம ஐயாக்கு. அது ரொம்ப இனிமையா இருக்கும். அவர் இறைவன் கிட்ட போய் சிவநேச வெண்பா என்று முதல் திருமுறை இருக்கும். ஐயா போய் இறைவன் கிட்ட பேசுவதாக இருக்கும். அந்த இறைவன் கேட்பாரு, மாணிக்க வாசகரின் மீது ஐயாவுக்கு அலாதி பிரியம். எப்பொழுதும் மாணிக்க வாசகரினுடைய திருவாசகத்தை தன் தலையில வைத்து கொண்டே திரிவார், சென்னையில் வைத்து. அப்படி ஏதாவது வாய்ப்பு இல்லாத பட்சத்துல அந்த பாடலை எழுதி அதை எடுத்து குடுமியில சொருகிட்டு தான் சுத்துவார். அவ்வளவு திருவாசக பிரியம் ஐயா. வான் கலந்த மாணிக்க வாசகா பாடுவார். நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்க. அவர் கலப்பாராம் அந்த பாட்டுல, சும்மான பாட மாட்டாரு. நம்ம திருவாசகத்தை எப்படி பாடணும்? வாய் ஓதக்கூடாது, நம்ம மனம் நாம் அதுல கலந்து பாடணும். எப்படி சொல்றாரு ஐயா? நான் கலந்து பாடுங்க. எப்படி இருக்குமா? நற்கரும்பம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து. அதுக்கு மட்டும் இல்லை, என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே உவட்டாமல் இனிப்பதுவே உருகி பாடுவார் ஐயா. இந்த திருவாசகம் பாடும்போது கரும்பு சாற்றுல தேனு பாலு செழுங்கனி தீஞ்சுவை கலந்தா எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லையா, அவர் ஊன் கலக்குதான், உயிர் கலக்குதான். இப்படி திருவாசகம் பாடினா, இப்படி திருவருட்பா பாடினா நாமும் அதே நிலையை அடையணும். 10 பாட்டு நீ பாடி முடிச்சு, மொத்த பாட்டை நீங்க பாடி முடிச்சுன்னு ஒரு பாடல் பாடினாலும் உருகி அந்த ஒருமித்த உணர்வோடு பாடணும். ஐயா அதை சொல்லி கொடுப்பார். இதுல இறைவன் கிட்ட கேட்பாரு சிவநேச வெண்பால, எப்பா இந்த மாணிக்க வாசகரு 658 பாட்டு
உருகி திருவாசகம் கொட்டிட்டாரு இல்லையா? என்னையா சொன்ன நீ அவர் காதுல அந்த திருப்பெருந்துறையிலன்னு கேட்பாரு. வேத முடிவோ, ஆகம முடிவோ, நாத முடிவோ நவின்றாய் நீ அந்த மாணிக்க வாசகருக்கு என்னையா சொன்னன்னு ஏக்கம். திருவாசகத்தை படிச்சு நம்மலாம் படிச்சுட்டு போயிடுவோம். ஐயாக்கு அவரை போல ஆகணும். நீ என்ன சொன்ன அவருக்கு சொன்னதை எனக்கு சொல்லு. எதுக்காக அப்படி உருகி 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 திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார். அப்படி எழுதியிருப்பார் இல்லையா? அதை நினைச்சு ஐயா ஏங்குறாரு. என்னையா பண்ண, என்னையா சொன்ன அவன் காதுல போயிட்டு நீ திருப்பெருந்துறையில இப்படி ஏங்கணும். சுந்தரரை நினைச்சு ஏங்குவார். சுந்தரரை நினைச்சு ஒரு ஏங்கி ஒரு பாட்டு இருக்கும். என்ன சுந்தரருடைய சிறப்பு என்ன? திருமணத்தின் பொழுது வம்புக்கு இழுத்து திருமணத்தை நிறுத்தி ஓலைய காட்டி நீ அடிமைன்னு சொல்லி சண்டை போட்டு வம்பு இழுத்து வழக்கு போட்டு வலிந்துல சுந்தரர் ஆட்கொள்றாரு. வள்ளல் பெருமானார் பாக்குறாரு. என்னையா சுந்தரர் மேல உனக்கு அவ்வளவு அன்பு சொல்லிட்டு அந்த ஏக்கத்துல ஒரு பாட்டு எழுதுறாரு. சிவனேச வெண்பால வரும். எப்பா முன்னாடி நீ இந்த சுந்தரரை திருமணத்துல முன் வலிவில் கொண்டது போல் நீ முன்னாடி வலிவில போய் அவனை அப்படி போய் அழைச்சல்ல, அந்த மாதிரி நீ வர வேண்டாம். என் கல்யாணத்துக்கு நீ வர வேண்டாம். உன் பூதகணங்கள் இருக்குல்ல, எவ்வளவு வச்சிருக்க, அதுல ஒரே ஒரு பூதகணத்தை ஒரு கணம் அனுப்பு. எப்படி சொல்லுவாரு? ஒரு பூதகணத்தை ஒரு கணம் அனுப்பி வா அப்படின்னு மட்டும் சொல்லு, நான் உடனே வந்துடுறேன். அது மட்டும் சொல்ல மாட்டாரு. அப்ப அவரு திருமணம் ஆயிட்டு இருக்கு தனகோட்டியாரோட. இந்த பாடல்ல தான் குறிப்பே இருக்கு. வேற எந்த பாடலிலும் பெருமானாருக்கு திருமணம் நடந்ததாக குறிப்பு கிடையாது. அவருடைய கடித போக்குவரத்து அவ்வளவு இருக்கு. எந்த கடித போக்குவரத்திலும் அவருடைய திருமுகத்தில், திருமுகம் என்பது கடிதம், ஒரு இடத்துல கூட ஐயாவுக்கு திருமணம் ஆச்சு அப்படின்ற குறிப்பு கிடையாது. அது ஒரு சந்தேகத்துக்கு உரியதாகவே சொல்லுவாங்க. ஆனால் இந்த பாடல்ல இருக்கு. செஞ்சுகிட்டது இல்லாம இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்கிறேன், நீ வரன்னு மட்டும் சொல்லு. நீ இல்ல, உன் பூத கணத்துல ஒரு கணத்தை அனுப்பு. சுந்தரரை முன் வலிவில் திருமணம் கொண்டது போல் எந்தன் திருமணத்தில் நீ உன்னுடைய பூதகணத்தில் ஒரு கணத்தை ஒரு கணமேனும் வந்து உற்று அழைக்கில் செய்தது அன்றி இன்றும் ஒரு திருமணம் செய்வேன்றார். இதுதான் குறிப்பே இருக்கு. எவ்வளவு ஏக்கம் பாருங்க. எப்பா நீ மட்டும் வரன்னு சொல்லியா இப்ப கூட இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன். தனக்கோட்டையார நினைச்சு பாருங்க. ஏயா ஒரு கல்யாணம் பண்ணியே நீ திருவாசகத்தை படிச்சு கையில திருவாசகத்தை கொடுத்துட்டு கிளம்பிட்ட. ஆனால் இறைவன் பூதகணத்தை அனுப்புவதாக இருந்தா அவர் வந்துருவாராம். எவ்வளவு ஏக்கம் பாருங்க. இதெல்லாம் முதல் திருமுறையில இருக்கு. 6ஆம் திருமுறை கடந்துடுவார். ஞான சம்பந்தரை நினைச்சு ஏங்கி ஒரு பாட்டு இருக்கு. இதெல்லாம் தெரியணும். ஐயா எவ்வளவு அந்த சைவத்தின் மீதும் சிவனின் மீதும் அந்த கடவுளின் மீதும் எவ்வளவு பற்று. ஞான சம்பந்தர் என்ன ஏக்கம் ஐயாக்குன்னா, ஞான சம்பந்தர் அந்த திருமணத்துல எல்லாருமே அந்த கோயில் அந்த திருமணத்திற்கு வந்திருந்த அத்தனை பேரும் ஜோதியில கலப்பாங்க. ஞானசம்பந்தர் அத நினைச்சு ஏங்குறாரு. எப்பா எங்கோவே யான் புகழி எம்பெருமானுடைய திருமணம் நடந்தது இல்ல. புகழின்னா சீர்காழிக்கு இன்னொரு பேர். அந்த சீர்காழியில பிறந்தாரே எம்பெருமான் ஞானசம்பந்தர். அவர் தான் அதை குருவா ஏத்துக்கிட்டார் ஐயா. அவருடைய திருமணத்துல நான் ஒரு பொருள் சுமையால இருந்துட்டு கூடாதா, ஒரு கூலியால இருந்துட்டு போயிட்டு கூடாதாப்பா? அப்படி இருந்திருந்தா நான் இன்னைக்கு வந்து உன் தாள் வருந்த வேண்ட மாட்டேனே. இறைவா எனக்கு நீ வந்து மரணமில்லா பெருவாழ்வு கொடு, உன்னோட நான் ஐக்கியமாகணும் நான் இன்னைக்கு கேட்க மாட்டேனேப்பா. யான் புகழி எம்பெருமான் தன் திருமணத்தில் நாங்கோர் பொருட்சுமையால் ஆனேனேல் நின் தாள் வருந்த வேண்டேன் தடைப்பட்டேன் ஆதலால் தான் இந்நாள் நின் வருந்த வேண்டுகிறேன். அன்னைக்கு விட்டுட்டேன் ஐயா. அங்க ஒரு ஆளா நான் இருந்திருக்க கூடாது. தடை வந்துருச்சு எனக்கு. அந்த ஞான சம்பந்தனுடைய கல்யாணத்துல நான் இல்லாம எனக்கு தடை கொடுத்துட்டியே. இருந்திருந்தா நானும் ஜோதியில கலந்திருப்பேனே. இப்படியெல்லாம் பல இயக்கங்கள் ஒவ்வொரு நாயன்மாரை நினைச்சு இயங்குவார். இதெல்லாம் அவருடைய சிறப்பாக இருக்கும். அவருடைய பக்தி அவ்வளவு இருக்கும். அந்த பக்தியை கடந்து அவருடையது என்னன்னா யோகம் எல்லாம் சொல்வதற்கு நேரம் இல்லை. அவருடைய யோக நிலைகள் படிச்சு பாருங்க. 6ஆம் திருமுறை இதெல்லாம். நான் நேரம் 6ஆம் திருமுறைக்கு
அந்த யோக ரகசியங்கள சொல்லுவாரு பாருங்க. அந்த பாடலை நான் வேகமா சொல்றேன். இதுவரை இப்படி ஒரு பாடல் கேட்டிருக்கவே முடியாது. எப்படி அந்த ஆன்ம அனுபவம் நிகழும்னு எழுதுவார். புரிந்து கொள்வது ரொம்ப பெரிய நிலையில இருந்தா நமக்கு புரியும். அவரவர் நிலைக்கு அவரவர் தரத்துக்கு ஏற்ற மாரி தான் அது புரியும். அது 6ஆம் திருமுறையில் ஆணி பொன்னம்பல காட்சின்னு ஒரு பாட்டு இருக்கு. கேட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஆணி பொன்னம்பலத்தே கண்ட திரு காட்சியெல்லாம் அற்புத காட்சியடி அம்மா அற்புத காட்சியடி. ஆணி பொன்னம்பலம்னா அந்த இறைவன் இருக்கிற வெளி. அங்க நான் கண்ட காட்சி அம்மா அற்புத காட்சியடின்னு எழுதியிருப்பார் ஐயா. என்ன இருந்தது? ஜோதி மலை ஒன்று தோன்றிற்று. ஆரம்பமே ஜோதி மலை. நமக்கு ஒரு சின்னதா ஜோதி வந்துச்சுன்னா நான் கடவுள பார்த்துட்டேன். ஐயா சொல்றாரு ஆரம்பம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஐயா சொல்றாரு. ஒரு ஜோதி மலை ஒன்று தோன்றிற்று. அதில் ஒரு வீதி உண்டாச்சுதடி. வேகமா போறேன். வீதி உண்டாச்சுதடி அம்மா வீதி உண்டாச்சுதடி. அவ்வீதியில் சென்றேன். அவ்வீதி நடு ஒரு மேடை இருந்ததடி. ஆன்ம அனுபவம் உள்ள நடக்குது இது. அந்த மேடையில் ஏறினேன். அங்கு ஒரு கூடம் இருந்ததடி. கூடத்தை நாட அங்கு ஒரு ஏழ்நிலை மாடம் இருந்ததடி. ஏழ்நிலைக்குள்ளும் இருந்த அதிசயம் என்னென்று சொல்வேனடி. ஓர் நிலை தன்னில் ஒளிர்முத்து வெண்மணி சீர்நீலம் ஆச்சுதடி. உயிரினுடைய பக்குவத்தை சொல்றார் ஐயா. என் உயிர் அதை அடைய அடைய என் பக்குவ நிலை நான் எப்படி அதை பார்த்தேன். உயிரின் பக்குவ நிலைகள் படிச்சு பாருங்க. ஓர் நிலை தன்னில் ஒளிர்முத்து வெண்மணி சீர்நிலம் ஆச்சுதடி. உயிர் ஒரு ஒளிர்முத்து வெண்மணி என்ன? உயிர். பாரோர் நிலையில் கருநீலம் செய்ய பவளமதாச்சுதடி. மற்றோர் நிலையில் மரகத பச்சை செம்மாணிக்கமாச்சுதடி. பின்னோர் நிலையில் பெருமுத்து வஜ்ரம் பேர்மணி ஆச்சுதடி. வேறோர் நிலையில் பெருவஜ்ரமணி ஒளிர்முத்து ஆனதடி. புகழோர் நிலையில் பகர்மணி எல்லாம் பொன்மணி ஆச்சுதடி. பதியோர் நிலையில் பகர்மணி எல்லாம் படிகமதாச்சுதடி. இதுல முடிப்பார் 7வது ஸ்டேட். என் உயிர் படிகம் ஆயிடுச்சு. படிகம்னா என்ன? பார்த்தா தெரியும். அவனை நான் பார்த்தேன்ற அர்த்தம். என் உயிர் பகர்மணி. நான் இது வரைக்கும் சொல்லிட்டு வந்தனே, கருநீலம் மிகும் பவளத்திரள் மாணிக்கம் ஆச்சுதடி மரகத பச்சை ஆச்சுதடின்னு இப்படி சொல்லிட்டே வந்தனே. என் உயிரினுடைய பக்குவ நிலைகளை நிறங்களாகவும் அந்த வைரங்களோட ஒப்பிட்டு 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 அந்த நவரத்னங்களோட ஒப்பிட்டு சொல்லுவார். உயிரினுடைய பக்குவ நிலையை நிறங்களிலும் ஒப்பிட்டு அந்த நவரத்னங்களோடு ஒப்பிட்டு சொல்லிட்டே வந்து பகர்மணி எல்லாம் படிகமதாச்சுதடி அம்மா படிகமதாச்சுதடி. என் உயிர் படிகமாயிடுச்சு. படிகம்னா என்ன? நான் கண்டேன். அதான் முக்தி. இப்ப வந்துட்டார் இந்த ஸ்டேட். இது முக்தி நிலை. இப்ப போக போகிறார். இந்த நிலையே போக முடியாம திணறுவோம் நம்ம. ஐயா சொல்றாரு இதுதான் ஆரம்பம். அடுத்து அதற்கு பிறகு இதிலிருந்து இந்த 7 நிலையிலிருந்து போறாரு இல்லையா, அந்த 7 நிலைக்கு மேலே பொற்தம்பம் இருந்ததடின்னு இத கடக்கிறாராம். பொற்தம்பம் இருந்ததடி. பொற்தம்பம் ஏறும்போது அங்கே இருந்த புதுமை என் சொல்வனடி. என் சொல்வனடி. என்ன புதுமைடி. ஏறும்போது அங்கே இருந்த அதிசயம் என்னளவல்லவடி. என்னால சொல்ல முடியாதுப்பா. இவ்வளவும் சொல்லிட்டு சொல்றாரு. என்னள வல்லவடி. என்னால சொல்ல முடியல. அங்க ஒரு பெரிய பொன் தம்பம் இருந்தது. பொற்தம்பம் இருக்கிறது. என்ன நடந்த? ஆங்காங்கே சக்திகள் 1000 1000 ஆக வந்தார்கள் அடி. சக்திகள் சக்தர்களுமாக 1000 1000 பேர் அங்க இருந்தாங்களாம். வந்தார்கள் அடி. வந்து மயக்க மயங்காமல் அருள் வல்லபம் பெற்றேனடி. இதுதான் சித்துகள் கைகூடுற இடம். இந்த இடத்துலதான் சித்துகள் கைகூடி சில பேர் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, ஐயாக்கு 1000 1000 சித்துகள் கைகூடியதாம்.
வந்து மயங்காமல் அந்த இடத்துல நான் கவனமா கடவுள் தான் எனக்கு வேணும்னு கான்சியஸா ஐயா போனார். இந்த இடத்துல நிறைய பேர் நின்னு நிலை தடுமாறி விடுகிறார்கள். ஐயா அதெல்லாம் நிறைய சூட்சுமம், நீங்க உள்ள போய் படிச்சீங்கன்னா தெரியும். வந்து மயங்காமல் அருள் வல்லபம் பெற்றேனடி, இதெல்லாம் மாயா வந்து தடுக்கும். இதான் மாயா சக்திகள். மாயா சக்திகள், சுத்த மாயா சக்திகள். இதுதான் வந்து இந்த சித்து தரேன், அந்த சித்து தரேன், இதை பண்ணு, அதை பண்ணு என்று கடவுளை மறைக்கும். இல்ல, நான் மயங்கல, அருள் வல்லபம் அதனால் பெற்றேனடி. அருள் வல்லபத்தால் அந்த மா தம்பத்து ஏறி மணிமுடி கண்டேனடி. மணிமுடி பேத்துட்டாராம். மணிமுடி கண்டேன், மணிமுடி மேலொரு கொடுமுடி இருந்ததடி. எவ்வளவு அனுபவம் பாருங்க. யார் எழுத முடியும் இதெல்லாம்? இது ஒரு பாட்டு. இது மாதிரி எவ்வளவு பாடல்கள் அனுபவம். கொடுமுடி கண்டேனடி, கொடுமுடி மேலொரு 1008 பொற்றாமரை கோயில் இருந்ததடி. 1008 பொற்றாமரை கோயில் ஆன்ம அனுபவமா சொல்றாரு. அங்க 1008 பொற்றாமரை கோயில் இருக்கான். அந்த கோபுர வாயிலில் நான் கூசாமல் சென்றேனடி. எனக்கு எந்த தயக்கமும் இல்லை, நான் உள்ள போயிட்டேன். அங்கே சக்திகள் சத்தர்கள் கோடிபல் கோடியடி. இங்க 1000, இங்கு கோடி. கோடிபல் கோடியடி. அவர்கள் எப்படி இருந்தார்கள்? வண்ணத்தை சொல்கிறார். அவர்களுடைய வண்ணம் ஐவண்ணம், செவ்வண்ணம், வெல்வண்ணம் என்று ஐவண்ணம் இருந்ததடி. கோடி பேர் இருந்தாங்க. அவர்கள் 5 வண்ணத்துல இருந்தாங்க. அது என்னென்ன வண்ணம் தெரியுங்களா? ஐயா சொல்ற வண்ணம் தான். பச்சை, செம்மை, நீலம், பொன்மை, வெண்மை. இதுதான் திரைகளா சொல்லுவார். இதெல்லாம் சக்திகள் வந்து தடுக்கிறது. மாயா சக்தி, சுத்த மாயா, ஆதி சக்தி, பராசக்தி, இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி, இதெல்லாம் வந்து சக்திகள் தடுக்கும். இதையும் கடக்கணும். வந்தார்கள் அடி. ஆங்கு அவர் என்ன பார்த்தார்களாம்? ஐயாவை பாக்குறாங்களாம். இங்கு யார் இவ? என்னடா இந்த எல்லைய ஒருத்தன் கடக்குறான், அங்கேயே எல்லாம் டிராப் ஆகி நிக்குங்களே, அதையும் கடந்து இவன் இங்க வந்துட்டானே என்று ஆங்க அவர் இவர் யாரென்று என்ன அப்பாலே சென்றேனடி. நான் அதையும் கடந்து அப்பாலே போயிட்டேன்டி. அப்பாலே சென்றேன், அங்கே ஐவர் இருந்தாரடி. யார் அவங்க தெரியுங்களா? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று 5 தொழிலை செய்பவர்களையும் போய் பார்த்துட்டார் ஐயா. அங்கு அவர் வழிகாட்ட நான் அப்பாலே சென்றேன். அங்கு பெண்ணோடு ஆணாக இருவர் இருந்தாரடி. யார் அது? ஆண் சக்தி, பெண் சக்தி, சிவம் சக்தி. அதுவும் அந்த இறங்கிறது தான். 2 ஆணோடு பெண்ணாக இருவர் இருந்தாரடி. ஆங்கு அவர் காட்ட அந்த கோபுர வாயிலில் உள்ளே சென்றேனடி. அணுக்க திருவாயில் உற்றேனடின்றார். அணுக்க திருவாயில் கிட்டக்க போயிட்டண்டி. இந்த இடத்துக்கு போக முடியாது. அணுக்க திருவாயில் உற்றேனடி. அணுக்க திருவாயிலில் என் ஆனந்த வள்ளி அம்மையை கண்டேனடி. இதுதான் சிவத்துக்கு நெக்ஸ்ட் இருக்கிற சக்தியின் ரூம். சிவம் என்பது நீங்க என்ன, பெரிய அருட்பெருஞ்சோதி. அந்த அருட்பெருஞ்சோதி இன்னும் கீழே கீழே இறங்கும். உங்களுக்கு சைவ சித்தாந்தம் படிச்சிருந்தா தெரியும். இப்போ ஒரு பெரிய கரண்ட் இருக்குன்னா அந்த கரண்ட்டை எப்படி கொண்டு வருவாங்க? இபில குறைச்சு, அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு நான் எப்படி அந்த மாதிரி குறைச்சு வீட்டுக்கு கொஞ்சம் வோல்டேஜ் தானே, அந்த மாதிரி தான் இந்த உடம்புக்குள்ள கொஞ்சம் வோல்டேஜ். அந்த பெரிய பரமாத்மா, பெரிய பரம்பொருள். அந்த பரம்பொருள் கொஞ்சம் குறைஞ்சதுதான் ஆனந்தவல்லி அம்மை. அந்த 2னுடைய சக்தி தான் சிவசக்தி. அவங்கதான் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். அதுக்கப்புறம் தான் இத்தனை சித்தர்கள், சக்திகள். இவ்வளவு ஐயா சொல்றார். ஆனந்தவல்லி என் அம்மை இருந்தாலடி. அங்கு அவள் அருளாலே, தாங்கும் அவள் அருளாலே ஆனந்த வள்ளியை கண்டேன், அவள் அருள் கொண்டேன், அமிர்தமும் உண்டேன். அவ கொடுத்துட்டா. அதனாலதான் சக்தி, அமிர்தம் யார் சுரக்கணும்? உயிர் சக்தி தான் உங்களுக்கு கொடுக்கணும். அமிர்தமும் உண்டேனடி. தாங்கும் அவள் அருளாலே நடராஜ சந்நிதியை கண்டேனடி. அவதான் அப்படி வழி விடணும்.
அப்படி வழிவிட்டு நடராஜ சந்நிதியை கண்டேனடின்னு சொல்லிட்டு நிறைவு வரி போடுவார். நடராஜ சந்நிதியில் நான் பெற்ற பேற்றை சாமி அறிவாரடி. அங்க போய் நான் என்ன அடைஞ்சேன் சொல்ல முடியாது. சாமி அறிவாரடின்னு சஸ்பென்ஸோட நிறுத்திடுவார். சொல்ல முடியாது. நடராஜ சந்நிதியில் இவ்வளவு ஸ்டெப்ஸுங்க. யார் எழுத முடியும்? நம்பால் உள்ள கருணையினால அந்த யோக அனுபவத்தையும் எழுதி வச்சார் ஐயா. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை ஐயா. ஐயாவுடைய சிறப்பு என்னன்னா, சொன்னோம் இல்லையா ஐயா, அந்த உயிர்களுக்காக இறக்கப்படுறது. ஐயா சொல்லுவாரு, என்னையும் இரக்கத்தையும் ஒன்னா படைச்சிட்டியே இறைவான்னு கேட்பாரு இறைவன் கிட்ட. எப்பா, இரக்கம் வேறு நான் வேறு இல்லையே, என்னை ஒன்னா படைச்சிட்டியே. அந்த இரக்கத்தின் காரணமா ஐயா தான் வேறு மக்கள் வேறுன்னு நினைக்கல. ஞானசரியை முழு பாடலும் படி. மக்கள் கிட்ட கெஞ்சுவார். அந்த கெஞ்சலினுடைய அவர்கள் கேட்கலன்னும் போது கோபம். அந்த கோபத்துல என்ன கேட்பாரு ஐயா? திட்டுன்னு திட்டுவாரு. கருணையினுடைய வடிவம் கோபம். இன்னொரு கோபம் மரக்கருணை. என்ன சொல்வாரு? என்னடா என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறீங்க. வட்டி மேல் வட்டி கொள் மார்க்கத்தை அறிகின்றேன், வட்டியை வளர்க்கின்ற மார்க்கத்தை அறியே. பெட்டி மேல் பெட்டி வைத்தாள்கின்றேன், வயிற்று பெட்டியை நிரப்பி கொண்டு ஒட்டி உள்ளிருந்தேன். பட்டினி கிடப்போரை பார்க்கவும் நேரேன், பழங்கஞ்சியாயினும் வழங்கவும் நினையேன். எட்டி போல் கிளைத்தீர், கொட்டி போல் வாழ்கின்றேன், எத்துணை கொள்கின்றீர் பித்துலகிறே. என்னடா வாழ்க்கை நீங்க? வட்டி மேல வட்டி வச்சு வாழணும்னு நினைக்கிறீங்க. இந்த உயிருக்கான ஆதாயம் என்ன? அந்த இறைவனை கேட்கணும், அந்த இறைவனை அந்த உயிருக்கு கொடுக்கணும்னு ஒரு சமயம் நினைக்க மாட்டீங்களா? இந்த மாதிரி பல பாடல் இருக்கும். அதுல ஒரு பாட்டு பயத்தை கலப்போம் ஐயா. அது எல்லா பாட்டும் பயத்தை கொடுப்பாரு. இந்த உயிர் இரக்கத்துல நம்ம மேல இருக்கிற அன்புல அவர் திட்டுவாரு. பொய் கட்டி கொண்டு நீர் வாழ்கின்றீர், கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலீர் இதுவரையில் நீர் உண்மை அறிந்திலீரே. உங்களுக்கு தெரியலையடா? ஏன் கூற்று வருவானே, அப்ப என்ன பண்ணுவீங்க? நீ எப்படி நீ வெற்றி அடைஞ்சிட்டேன்னு சொல்ல முடியும்? கூற்றுவன் வருவானே, யாரா இருந்தாலும். எல்லாரும் யமனுக்கு பலியாக போறீங்களப்பா, அந்த ஞாபகம் உங்களுக்கு வராதா? சுத்த சன்மார்க்க சங்கத்தவர்கள் அல்லால் அதை எற்று நின்று தடுக்க வல்லார் எவரும் இல்லை கண்டீன்வர். யாருமே இல்லையப்பா. இகமறியீர் பரமறியீர், ஒண்ணுமே தெரியல. சுகம் ஒன்றே அறிந்தேன், தூங்குவதற்கு மட்டும்தான் தெரியுது உங்களுக்கு. உடல் பருக்கு உண்டு நித்தம் உறங்குதற்கே அறிவீர், அம்மையும் அப்பனும் யார் என தெரியும். இப்படி பல பாடல்களை திட்டுவார். அதை சொல்லுவார், பொய் கட்டி கொண்டு நீர் வாழ்கின்றீர், நீ வாழறதெல்லாம் பொய் வாழ்க. இந்த புலை கட்டி கொண்ட இந்த பொய்யுடல் விழட்டும்டா, இந்த உடம்பு விழட்டும். உயிர் சக்தி உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, உயிருக்கு மரியாதை இல்லை. உடம்பு சரியில்லாம போனா உயிர் இருந்து என்ன மரியாதை இல்லை இல்ல? உயிர் போயிடுச்சுன்னா உடம்புக்கு மரியாதை இல்லை. ஐயா சொல்றாரு, இந்த புலை கட்டி கொண்ட பொய்யுடல் வீழ்ந்தால் என்ன நடக்கும்? செய் கட்டி வாழ்கின்ற செருக்கற்று நரகில் சிறு புழுவாகி திகைத்திடல் அறியே. நான் யார் தெரியும்ல, என் பதவி என்னன்னு தெரியும்ல. செய்கட்டி வாழ்வதுன்னு சொல்றாரு ஐயா. அதுக்கு என் பேர் என்னன்னு தெரியும்ல, என் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியும்ல, என் படிப்பு என்னன்னு தெரியும்ல, என்கிட்ட இருக்கிற பணம், என்கிட்ட கார், ஓகே எல்லாம் இருக்கு. ஆனா உயிர் போகட்டும். பிணம் என்று பெயரிடுவார். ஒரு நாளைக்கு மேல வச்சிருக்க மாட்டாங்க. அப்படி வச்சிருந்தா ஐஸ் பெட்டில வைக்கணும். நாரிடும், தொட போயிடுவாங்க, கிட்ட வர போயிடுவாங்க, வந்துட்டு போய் குளிப்பாங்க. ஒரு ஆளே கிடையாது. அதுக்கப்புறம் வீட்டுல கூட சரி, போட்டோன்னா இருக்கலாம், நம்ம குரல் எங்கேயாவது வீட்டுல கேட்கட்டுமே. அதுக்கப்புறம் மந்திரவாதி ஆளெல்லாம் கூப்பிட்டு வந்து, ஏன் அப்பா குரல் அம்மா குரல் கேட்கட்டுமே, அப்பா அங்கங்க தெரியட்டுமே. யாராவது இல்லை, எங்க அப்பா வந்தா, எங்க அம்மா வந்தா, என் பொண்டாட்டி வந்தா, என் கணவன் வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உடனே எதுக்கு அப்படி
தெளிச்சுக்கிட்டே போவாங்க பாத்தீங்களா? சாணி தெளிச்சுட்டே போவாங்க. எதுக்கு? இறந்து போன பிணத்திற்கு பின்பு சட்டியில சாணி வச்சு தெளிச்சுட்டே போவாங்க. எதுக்கு தெரியுமா? அந்த சாணி வாசத்துக்கு ஆத்மா உள்ள வராதாம். போயிட்டு திரும்ப வந்துரும் போ. வரட்டுமே! எள்ளும் தண்ணியும் தெளிப்பாங்க. ஏன்? திரும்பி வந்துறக்கூடாது. இவ்வளவுதான்யா நமக்கு மரியாதை. அதுக்கப்புறம் அது உபயோகப்படுத்தின பொருள் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. செய்கட்டி வாழ்கின்ற செருக்கற்று நரகில் சிறு புழுவாகி திகைத்திடல் அறியல். ஒரு புழு மாதிரி கிடப்படா நரகத்துல நீ. உன் ஜாதி, உன் சமயம், உன் மதம், உன் பேரு ஒண்ணும் கிடையாது. ஆன்மா. அதுவும் எந்த தரத்துல இருக்குன்னு பாப்பாராம் இறைவன். எவ்வளவு சத்சங்கம் போச்சு? எவ்வளவு திருவருட்பா திருவாசகம் படிச்சுது? எத்தனை சத்சங்கத்தை நடத்துச்சு? எவ்வளவு நல்ல காரியம் பண்ணுச்சு? எத்தனை பேர் பசிய போக்குச்சு? இதத்தான் பாப்பாரே தவிர, நீ எத்தனை வீடு வச்சிருந்த? எத்தனை கார் வச்சிருந்த? எவ்வளவு பங்களா கட்டுன? எத்தனை ஆபீஸ் வச்சிருந்த? எத்தனை தொழிற்சாலை வச்சிருந்த? எவ்வளவு பேங்க் பேலன்ஸ்? ஒண்ணும் அங்க செல்லாது. உங்க படிப்பு, பதவி, அதிகாரம் எங்கும் இறைவன்ட்ட செல்லாது. இங்க நம்ம குடுத்து கரெக்ஷன் பண்ணிடலாம். அங்க கடவுள்கிட்ட எந்த கரெக்ஷனும் பண்ண முடியாது. ஏன்? அவன் வேண்டுதல் வேண்டாமையற்றவன். அவன் அன்புக்கு மட்டும் தான் மயங்குவான். தயவுக்கு மட்டும் தான் மயங்குவான். இது தெரிய மாட்டேங்குதே. ஐயா சொல்றாரு, உங்களுக்கு தெரியலடா. ஐயோ! அதை குறித்து நீர் அறியீர்ன்னுவாரு. உங்களுக்கு தெரியலப்பா. காடு வெட்டி நிலந்திருத்தி காட்டெருவும் போட்டு சொல்லுவாரு ஒரு உருவக பாட்டு. காடு வெட்டுறீங்க, நிலமும் திருத்துறீங்க, காட்டெருவும் போடுறீங்க. விவசாயத்தோட சொல்லுவாரு. சரி, இந்த மாதிரி இவ்வளவு கஷ்டப்பட்டீங்களே, என்ன போடணும்? நல்ல விளைச்சல் தானே போடணும். என்ன போடுறீங்க? கடு விரைத்து கரும்பை விட்டு கடுகு போடுறீங்களே. கலிக்கின்ற உலகில் பாடுபட்டீர் பயனறீர் பாழுக்கு இறைத்து கழித்தீர். பாழுக்கு இறைக்கலடா உங்க வாழ்க்கைய. பரமன் வருகின்ற தருணம் இது. கூடு விட்டு போயின பின் ஏது புரிவீர்? இந்த கூடு விட்டு ஆவி போயிடும்ல, என்ன பண்ணுவீங்க? எங்கே குடியிருப்பீர்? ஐயோ! அதை குறித்து நீர் அறியீர். அது உங்களுக்கு தெரியாதப்பா. அது ஞானி, அவர் அடைகிறாரு, அவருக்கு தெரியுது. இந்த ஆன்மா படுற பாடெல்லாம் அவர் பார்க்கறாரு. நமக்கு தெரியல. மறைப்பு திரை மறைக்குது. இந்த ஸ்தூல தேகத்தை மட்டும் தான் பார்க்கிறோம். அப்புறம் இந்த தேகம் விட்டவன இந்த ஆன்மா படுற பாட ஞானியாகிய வள்ளல் பெருமானார் பார்க்கிறாரு. ஐயோ! அதை குறிச்சு உங்களுக்கு தெரியலையப்பா. குறித்து நீர் அறியீர். அதைத்தான் சொல்றாரு. செய்கட்டி வாழ்கின்ற செருக்கற்று நரகில் சிறு புழுவாகி. ரொம்ப பயமுறுத்துற வார்த்தை இதுதான் எனக்கு. திகைத்திடல் அறியீர்னு வரும். திகச்சு போய் நிப்போமா? எப்படி? திடீர்னு நம்ம ஒரு புழுவா இருக்கிறோம், ஒத்துப்புமா? ஒரு சாக்கடையில புழுவா நெளிஞ்சிட்டு இருந்தா, ஒரு பெரிய அதிகாரம், இவ்வளவு பெரிய கார், இவ்வளவு பெரிய வசதி, இவ்வளவு பெரிய பேரு, இப்படி இருக்கவங்க ஒரு புழுவா போய் சாக்கடையில நெளிஞ்சிட்டு இருக்கும்போது ஏத்துக்குமா இந்த ஆன்மா? நம்ம தெரிஞ்சு ஒரு இடத்துல போய் விழறது விஷயம் இல்ல. தெரியாம போய் போட்டோம்னா ஒப்புக்கொள்ளுமா? கதறும். அதான் கடவுளுடைய ட்ரிக்கே. ஏன் அடி வாங்குறோம்னு தெரிஞ்சு அடி வாங்கினா கூட ஒத்துப்போங்க. திடீர்னு வந்து 4 சாத்து டம்மு 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 டம்முன்னு அடிச்சுட்டு போறான். எதுக்குடா இவன் அடிச்சான்? இதுதானே வழி. கடவுள் அப்படிப்பட்ட கில்லாடி. வாடா, திடீர்னு மரணத்தை கொடுத்து சிறு புழுவாகி திகைத்திடல் அறியீர். பயத்தை காட்டுவார் ஐயா. கை கட்டி வாய் பொத்தி நிற்போரை கண்டால் கை கொட்டி சிரிக்கின்றீர், கருணை ஒன்றும் இல்லை. கை கட்டி வாய் பொத்தி யாராவது எளிமையானவன் கிடைச்சா அவனை பார்த்து என்ன கிண்டல், என்ன கேலி, எவ்வளவு தாழ்வா பாக்குற, என்ன நீ பெரிய ஆளு சொல்லுவாரு. எய் கட்டி இடை மொய்க்கும் ஈனும் சிறிய. கோபத்துல சொல்றாரு, திட்டுறாரு. இந்த சாப்பிட்டுட்டே இருக்கும்போது சில சாப்பாடு அப்படி கீழே விழுந்துருமா, அத போய் ஈக்கள் மொய்க்குமா. அதை விட கேவலமானவன் நீ. கோபம் அதை விட கேவலமானவன் நீ. எய் கட்டி இடை மொய்க்கும் ஈனும் சிறியீர். ஆனா நீ பேசுற பேச்சு இருக்க, எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரே. எவ்வளவு பேச்சு பேசுறடா நீ. அந்த பயத்தை கொடுத்து அந்த அகங்காரத்தை அப்படியே இறக்குவார் ஐயா. அகங்காரம் ஒண்ணும் இல்லாம செய்வார். நீ ஒண்ணுமே கிடையாது. இதுதான் அந்த சத் சங்கம் கண்டிப்பாக மாற்றத்தோடு வெளியே. நிறைய சேகரிப்பதல்ல. நான் ஒண்ணுமே இல்லைன்னு கடவுள் முன்னாடி நின்னுங்க, அவன் எல்லாத்தையும் கொடுப்பான். தேவையானது எதுன்னு பார்த்து கொடுப்பான். அகங்காரம் அழிந்தால்தான் சத் சங்கத்தின் பெருமை.
அவ்வளவு உயிர்களுக்காக இரக்கப்படுவார். ஐயா இரக்கப்படுறது இருக்கு பாருங்க. இந்த இரக்கம் தான் கோபம். ஒரு ஞானசரியில கூப்பிடுவாரு. வாங்கப்பா, சன்மார்க்க சங்கத்துக்கு வந்துருங்கப்பா. கூப்பிட்டே இருப்பாரு. ஒரு பாட்டுல சொல்லுவாரு, நான் கூப்பிட்டுட்டே இருக்கிறதால என் மேல கோவமா? என்னை வைதாலும் வைதிடுவேன். மனம் கோணேன். வாழ்த்தென கொண்டிடுவேன். ஏன்? மானமெல்லாம் போன வழி விடுத்தேன். எனக்கு மானமே கிடையாதுயா. நீங்க வாங்கயா. நீர் வேறு நான் வேறு என்று எண்ணுகிறேன்பா. என்னை முகமறியார் போல் இருந்தீரே, என்னை அறியீரோ பா, எனக்கு தெரியாதவ மாதிரி நடந்துக்கிறியே. நெடுமொழி உரைப்பனன்று கொடுமொழி சொல்வேன். நான் பேசுறதுன்னா கொஞ்சம் நீட்டமா இருக்கும், ஆனா கொடுமையா பேச மாட்டேனே, வந்துருங்கப்பா. யாருங்க இப்படி அழைச்சா? சன்மார்க்க சங்கத்தை சார்பி அவர் சொல்றாரு. உயிர் இரக்கத்துல கண்டிப்பா அவர் சமாதி வற்புறுத்துவார். அவருடைய சிறப்பு இன்னொன்று, இறந்தாரை எரிக்க கூடாது, புதைக்கணும். சொல்றாரு, அட பாவீங்களா, உன் கூடவே தானடா வாழ்ந்தவன், இந்த இறந்தவர்களை இப்படி போட்டு எரிச்சிடுறீங்களே, நீ பண்றது பெரிய கொலை என்பார். அது என்ன இறப்புனா என்னன்னு சொல்வாரு. குணம் புதைக்கப்பட்டதப்பா, அதுதான் உயிரடக்கம், சுட்டால் அது கொலையாகும்னுவார். அவன் குணமாகிய தத்துவம் தாயா அங்க போயிருக்கு, உடம்பு அப்படிதாயா இருக்கு, உள்ள இருக்கிற அந்த குணங்கள் தான் புதைக்கப்பட்டதை ஒழிய உயிர் அப்படிதாயா இருக்கு. அதை நீ போய் சுடுறியே, அது கொலையாகும். நான் பல முறை அதை புதைத்திடுகன்னு சொல்றனே, என் வார்த்தை கேட்டும் பிணத்தை புதைக்க சம்மதிக்க மாட்டீங்க, பணம் புதைக்க சம்மதிக்கிறீங்களே, பேய் உலகிறேன்வர். பிணத்தை புதைக்க சம்மதிக்க மாட்டீங்க, பணத்தை மட்டும் புதைச்சு புதைச்சு வைக்கிறீங்கடா, பேய் உலகிறே. ஆனா உங்களிடத்துல கொஞ்சம் அசந்து படுத்தா அவனை கூட புதைச்சிடுவீங்களான்ற. அவங்க கூட செத்து போயிட்டான்னு கொஞ்சம் அசந்து அவன் தூங்கக்கூடாது போல இருக்கேன் உங்ககிட்ட. அவ்வளவு கோபம். அது மாதிரி இறந்தாரை புதைக்க வேண்டும் என்று வற்புறுத்தி பல இடத்துல சொல்லுவார் ஐயா. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அன்பு உள்ளங்களே உங்களுக்கு தெரியணும், நம்ம உடம்ப 96 தத்துவங்கள் இயக்கி கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியாது இதெல்லாம். அதனாலதான் ஐயா சொல்லுவார், உடம்பு வருவகை அறியீர், உயிர் வருவகை அறியீர். என்ன பண்ண தெரியும்? உடல் பருக்க உண்டு நித்தம் உறங்குதற்கே அறிவீர். இந்த உயிர் எப்படி வந்தது இந்த உடம்புக்குள்ள? இந்த உடம்பு என்ன சிஸ்டம்ல இயங்குது தெரியுமா? எப்படி இந்த குரல் வருது? எப்படி நான் பார்க்கிறேன்? எப்படி நான் கேட்கிறேன்? எப்படி சாப்பிட்ற பொருள் எல்லாம் சத்து பொருளாக ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, விந்துநாதம் என்கிற 7 தாது பொருட்களாக நான் சாப்பிட்டவனை எது மாத்துது? என் உள்ளுறுப்புகள் எப்படி இயங்குது? உடம்பு சரியில்லாம போங்க, கல்லீரல் ஃபங்க்ஷன் ஆகல, சிறுநீரகம் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகல, இதயம் சரியா துடிக்கல, அது வரைக்கும் தெரியாது இந்த உடம்பினுடைய மகத்துவம். எதையோ பிரச்சனையா நினைப்போம். உடம்பு நமக்கு பிரச்சனை வரட்டும், நாம சந்தித்த பிரச்சனைகள்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு தெரியும். அவ்வளவு சிஸ்டம் இருக்கு. இந்த இதயம் எப்படி துடிக்குது, இதெல்லாம் எப்படிடா நடந்துட்டு இருக்கு? அப்ப அதுல குறிப்பா இந்த ஏன் இறந்தாரை புதைக்க வேண்டும்னு ஒரு சயின்டிபிக் ஐயா சொல்றாரு. எப்பா, உன் உடம்புல தச வாயுக்கள் இருக்கு. தச வாயுக்கள் இருக்கிறது. என்னென்ன வாயுன்னா, முக்கியமான வாயுக்கள், துணை வாயுக்கள் 5 இருக்கு. தசம்னா 10. அதுல பிராணன், உதானன், அபானன், சமானன், வியானன், இது முக்கியமான வாயுக்கள். துணை வாயுக்கள்னு இருக்கு. நாகன், கூர்மன், கிருஹரன், தேவதத்தன், தனஞ்சயன், இது துணை வாயுக்கள். இந்த 10 வாயுக்கள் தான் நம்மளை இயக்குது. நிறைய இருக்கு. 5 இந்திரியங்கள் இருக்கு, கர்மேந்திரியங்கள் இருக்கு, ஞானேந்திரியங்கள் இருக்கு, பஞ்சபூதம் இருக்கு, பஞ்சதன் மாத்திரைகள் இருக்கு, ஜீவ அறிவு இருக்கு, கடவுள் அறிவு இருக்கு, பிரகிருதி இருக்கு, புருஷா தத்துவம் இருக்கு, அந்தகரணங்கள் 4 இருக்கு, எல்லாம் இருக்கு. எவ்வளவோ உள்ள விஷயங்கள் இருக்கு, குணங்கள் இருக்கு, வாத பித்த ஸ்லேத்துமங்கள் இருக்கு. இவ்வளவு சிஸ்டம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. இல்ல, இந்த தச வாயுக்கள் மிக முக்கியமானது. அதுல ஒவ்வொரு வாயும் ஒவ்வொரு வேலையை செய்யும். இப்ப பிராணன் அப்படின்னா உயிர் சக்தியை கொண்டு வருது. இப்ப நம்ம மூச்சு காத்து அதுதான் பண்ணுது. அபானன் என்றால் கீழ் நோக்கி அனுபவம், பிரசவமாக இருக்கட்டும், மலஜலம் கழித்தலாக இருக்கட்டும், எல்லாமே அதுதான் பார்த்தோம். உதானன் என்றால் உயிர் சக்தியை மேல் நோக்கி கொண்டு வரும், இதுதான் உதானன். சமானன் என்றால் சக்தியை சமன்படுத்தும். வியானன் என்றால் தொழில் செய்யும், இப்ப கைகாலை அசைப்பது, இதெல்லாம் வியானன். 5 வாயுக்கள். நாகன் என்றால் என்னன்னா, ஏப்பம் எடுக்கிறது, வாந்தி வர்றது, இதெல்லாம் நாகன் செய்யும். கூர்மன், கண் இமை மூடனா கூர்மன் என்ற வாயு இருக்கணும், அப்பதான் கண் இமை மூடும்.
கிருகரன் என்றால் என்னன்னா தும்மல். நீங்க தும்மணும்னா அந்த வாயு வரணும், அது ஹெல்ப் பண்ணணும். தேவதத்தன் என்னன்னா கொட்டாவி. ஒரு கொட்டாவி விடணும்னா தேவதத்தன் என்கிற வாயு உள்ள இருக்கணும். இந்த 10வதா ஒரு வாயு இருக்கு பாருங்க, தனஞ்சயன். அதற்கு இன்னொரு பேர் வீங்கல் வாயு. இந்த தனஞ்சயன் இந்த உயிர் விட்ட உடனே 9 வாயும் உயிரோட போயிடும் வெளியில. இந்த தனஞ்சயன் ஒரு வாயு இருக்கு பாருங்க, அது போகாது. அன்பு உள்ளங்களே தெரிஞ்சுக்கோங்க, அது போகாது. உயிர் விட்ட உடனே போகாது. என்ன தெரியுங்களா அது போகலன்றது அடையாளம்? அது என்ன வேலை தெரியுங்களா செய்யும்? இந்த உயிர் உடலை விட்டு பிரிந்தவுடன் உடலை வீங்க வைக்கும். நீங்க ஐஸ் பெட்டியில வச்சு தெரியல, அழுக வைக்கும், தண்ணி எல்லாம் வெளியே கொண்டு வரும். நிறைய வேலைகளை இந்த உடலுக்கு அது செய்யும். அது எதுக்காக இந்த பூமிக்கு வந்ததோ அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பூதத்துக்கும் அது சப்ளை பண்ணும். நிலத்துக்கு கொடுக்கும், நீருக்கு ரத்தத்தை கொடுக்கும். ஏன்னா பஞ்ச பூதங்களால் ஆனது இந்த தேகம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். நிலம் நம்ம உடம்புக்குள்ள எலும்பு தசையா இருக்கு, நீர் ரத்தமா இருக்கு, காற்று சுவாசமா இருக்கு, நெருப்பு உஷ்ணமா இருக்கு, விண் நமக்குள்ள மனமா இருக்கு. விண் போயிடுச்சு, மீதி 4 பூதங்களை தனஞ்சயன் பிரிச்சு கொடுக்கும். வீங்க வைத்து, அழுக வைத்து, புடைக்க வைத்து, அது செய்யற வரைக்கும் நம்ம விட்டுறது இல்லை. ஆனா உள்ள தனஞ்சயன் இருக்கும். எப்ப தெரியுங்களா போகும்? 3வது நாள் தான் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு அது போகும். அது வரைக்கும் இந்த தச வாயுக்கள் போயிட்டதுனால நம்ம உயிர் போயிடுச்சுன்னு நினைச்சிடுறோம். உள்ள இருக்கு, தனஞ்சயன் இருக்காரு. கைய கால அசைக்கல, கண்ணை திறக்கல. ஏன்? 9 வாயு போயிடுச்சு. ஆனா உயிர் இருக்கும்டா பாவீங்களா. சுடும் பொழுது அது கைய கால தாண்டா ஆட்டாது, உயிர் உள்ள அனுபவிக்கும்டா வேதனைய. தனஞ்சயன் இருக்குடா உள்ள. நீங்க சுட்டுட்டீங்க, அவன் கைய கால அசைக்கலன்னு நினைக்காதீங்க, கத்தலன்னு நினைக்காதீங்க, கண்ணை திறக்கலன்னு நினைக்காதீங்க. தனஞ்சயன் உள்ள இருக்குப்பா. 9 வாயு செய்ய வேண்டியதெல்லாம் போயிடுச்சு. ஆனா உயிர் துடிக்குமே, கொலை செய்கிறீர்களேன்னு கேட்பார். இதனாலதான் ஐயா இறந்தாரை எரிக்காதீர்கள், புதைத்திடுங்க. மகான் சொல்றாரு, கேட்க மாட்டேன்றீங்க. சொல்றாரு, கேட்க மாட்டேன்றீங்களே, ஏன் நீங்க உலகில திரியிறீங்கடான்னு கேட்பாரு. 10 பாட்டுல திட்டுவார், சமாதி வற்புறுத்தல். இதெல்லாம் ஐயாவுடைய ஸ்பெஷல். ஐயாவினுடைய அந்த பசி துன்பத்தை பத்தி ஐயா யாருமே சொல்லல. இதுவும் ஐயா சொல்றாரு. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, ஐயா அந்த கடவுளோட ஏற்படுற இந்த யோக அனுபவத்தை சொன்னல, ஞான அனுபவம் சொல்லுவாருங்க. இந்த உடம்புக்குள்ள கடவுள் என்பது யாருன்னு சொல்லுவேன், உணர்வு. கடவுள் யார்? ஒரு ஃபீல். அவரை நீங்க உருவமா அப்படி இப்படி பண்ணக்கூடாது. அது ஒரு உணர்வுங்க. அந்த உணர்வை காட்டுவார் அகவல்ல. எப்படி இருக்கும் ஐயா உன்னோட கடவுள் கலந்தா? கடவுளோட நீ கலக்கிறது இல்லை ஐயாவுடைய மார்க்கம். ஐயாவுடைய மார்க்கம் என்ன தெரியுங்களா? கடவுளை தன்னோடு கலக்க வச்சார். இதான் மரணமில்லா பெருவாழ். நான் இல்லாம போயிடக்கூடாது, நீ என்னோடு கல. தோலெல்லாம் குழைந்திட. இது ராகமா பாட நேரம் இல்லை. ராகமா பானீங்கன்னா கதறாம இருக்க முடியாது. தோலெல்லாம் குழைந்திட சூழ்நரம் அனைத்தும். என்ன நடக்குமா கடவுள் கலக்கும் போது? இது யாரும் சொல்லல. ஓரளவுக்கு மாணிக்க வாசகர் திருவண்ட பகுதியில் எழுதியிருக்கிறார். அதை விரித்து ஐயா எழுதினார். மாணிக்க வாசகரின் அடி ஒற்றி ஐயா எழுதினார். தோலெல்லாம் குழைந்திட சூழ்நரம் அனைத்தும் மேலெல்லாம் கட்டவை விட்டு விட்டு இயங்கிட. என்பெல்லாம் நெக்கு நெக்கு இயலிடை நெகிழ்ந்திட. மென்புடை தசையெல்லாம் மெய்யுற தளர்ந்திட. ரத்தம் அனைத்தும் உள் இருகிட. சுக்கிலம் உரத்திடை பந்தித்து ஒரு திரளாயிட. மீனிங் நீங்க போய் பாருங்க. மடலெல்லாம் மூளை மலர்ந்திட. அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட. ஒன்னுதல் வியர்த்திட ஒளிமுகம் மலர்ந்திட. தன்னிய உயிர்ப்பினில் சாந்தம் ததும்பிட. உன்னகை தோற்றிட ரோமம் பொடித்திட. கண்ணில் நீர் பெருகி கால்வழிந்தோடிட. கையெல்லாம் குவிந்திட காலெல்லாம் சுலவிட. மெய்யெல்லாம் குளிர்ந்திட மென்மார்பு அசைந்திட. மனங்கனிந்து உருகிட மதி நிறைந்து ஒளிர்ந்திட. இனம் பெரு சித்தம் இயைந்து கழித்திட.
அகங்காரம் ஆங்காங்கே அதிகரிப்பு அமைந்திட சகங்கான உள்ளம் தழைத்து மலர்ந்திட அறிவுறும் அனைத்தும் ஆனந்தமாயிட பொறியுறும் ஆன்ம தற்போதமும் போயிட. விளக்கம் தெரிஞ்ச எப்படி என்னென்ன நடக்குதுடா உன் அந்த கரணத்துல, உன் அந்த கரணங்கள் என்ன எல்லாம் என்ன நடக்கும், உள் உறுப்பு என்ன நடக்கும், உன்னுடைய அந்த சப்த தாதுக்குள்ள என்ன நடக்கும், எலும்பு என்ன ஆகும், மூளை என்ன ஆகும், ரத்தம் என்ன ஆகும், சுக்கிலம் என்ன ஆகும், நரம்பு என்ன ஆகும், இதெல்லாம் நடக்கும்டா கடவுள் உன்னோட வந்து கலந்தா. அறிவுறும் அனைத்தும் ஆனந்தமாயிட. ஆனந்தமாயிடுமா அறிவு. பொறியுறும் ஆன்ம தற்போதமும் போயிட. நீன்ற அகங்காரம் உன்னை விட்டு போயிடும். முழுக்க கடவுள் இருப்பாராம். அப்ப என்ன நடக்குமா, தத்துவம் அனைத்தும் தாம் ஒருங்கே ஒழிந்திட சத்துவம் ஒன்றே தனித்து நின்றோங்கிட. நீ நீ நீன்னு ஒரு தத்துவம் வச்சிருந்தல்ல, அது எல்லாம் போயிடும் உன்னை விட்டு. இப்ப எது இருக்கும்? மாணிக்க வாசகர் சொல்றாரு, நான் எங்க இருக்கேன், நான் யார், என் உள்ளமார், என் ஞானமார், என்னை யார் அறிவார், வானோர் பிரான் என்னை ஆண்டிலையில். நான் எங்கடா இருக்கேன்? அந்த உணர்வு வந்துடும். தத்துவம் அனைத்தும் தாம் ஒருங்கே ஒழிந்திட சத்துவம் ஒன்றே தனித்து நின்று ஓங்கிட. உள்ள இருந்து அந்த சத்துவம். அதுக்கப்புறம் இதெல்லாம் சண்டை போட்டுக்க மாட்டோம், பிரச்சனை பண்ண மாட்டோம். உள்ள பாருடா கடவுள. நீ பார்க்காம ஒரு பொருளை அனுபவிக்காம போய் பேசுவோம். இப்போ என்கிட்ட ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க, மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நல்லா இருக்கான்னு கேட்டா, நான் நல்லா இருக்கு இல்ல நல்லா இல்லைன்னு எப்ப சொல்லணும்? குடிச்சு பார்த்து சொல்லணும். குடிக்காமே நல்லா இல்லைங்க, கொஞ்சம் சர்க்கரை குடிச்சிங்க, குடிக்கல ஆனா சர்க்கரை கம்மியா தான் இருக்கு. கடவுளையே நீ இன்னும் சாப்பிடல. சாப்பிடாத ஒரு பொருளை, அறியாத ஒரு பொருளை நீ எப்படி இல்லைன்னு சொல்றது? அதை பத்தி இவ்வளவு வியாக்கியானம் பண்ணி சண்டை போட்டுக்கணும். முதல்ல சாப்பிட்டு பாரு, சாப்பிட்டுட்டு பேசு. ஐயா சொல்றாரு, அது நீ அடைஞ்சன்னா சத்துவம் ஒன்று உன்னுள் தனித்து நின்று ஓங்கி நிற்கும்யா. அப்ப நீ எப்படி இருப்ப? சிவமா இருப்ப. சிவமா இருப்பாரேன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த சிவமா இருப்ப. நீ பேச்சு வராது, யார்கிட்ட சண்டை போட தோணாது, போய் விவாதத்துல ஈடுபட மாட்ட, சண்டை சச்சரவு போக மாட்டேன். அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே நாரே திருமூலர். அது நடக்கும். அந்த அனுபவம் பெறுவது தானே வாழ்க்கை. அதுல சொல்லுவாரு, என்னுளே அரும்பி என்னுளே மலர்ந்து என்னுளே விரிந்து என்னுடைய அன்பே. அழாம பாட முடியாது. என்னுளே விளங்கி என்னுளே பழுத்து என்னுளே கனிந்த என்னுடைய அன்பே. அப்பா என் அன்பே, நீ எங்கேயா இருந்த? எனக்குள்ளதான் இருந்த. நான் உன்னை எங்கெல்லாம் தேடினேன், எனக்குள்ள நீ விளங்கன்னு. பல ரகசியங்கள் 1596 வரிகள் அடங்கிய அகவல்ல வெளிப்படும். நிறைய இருக்கு. ஐயா சொல்லுவாரு, இந்த உயிர்கொலை பண்றவங்களை பார்த்து ஐயா சொல்லுவாரு, அப்பா இந்த உயிர்கள் எல்லாம் படுற பாடு என்னால தாங்க முடியலையா. மண்ணுலக அதிலே இந்த உயிர்கள் படும் வருத்தத்தை ஒரு சிறிது எனினும், ஐயாவுடைய இரக்கம் பாருங்க, ஒரு சிறிது எனினும் கண்ணுற பார்த்தும் செவி உற கேட்டும் கனமளவு கூட என்னால சகித்திட மாட்டேன்பா. இந்த உயிர்கள் படுற கஷ்டம் என்னால பார்க்க முடியலப்பா. என்ன இரக்கங்க ஐயா. கனப்பொழுது கூட, ஒரு சிறிது கூட கண்ணால பார்த்தும் செவி உற கேட்டும் நான் சகித்திட மாட்டேன். என்னால அதெல்லாம் பார்க்க முடியாது. நீ என்ன பண்ணு, இந்த எண்ணம் எனக்கு வருது இல்ல, என்னொரும் இந்த எண்ணத்தை நீ என் தாய் உன் அருள் வளத்தால் இசைத்த போதெல்லாம் நன்னொரும் அவ்வுயிர்களினுடைய வருத்தத்தை தவிர்த்தல் வேண்டும். அந்த வரத்தை அவங்களுக்கு நான் கொடுக்கணும். எதுவா? இதுதான் எனக்கு ஆசை. ஐயா சொல்லுவார், எனக்கு இறக்கவும் ஆசை இல்லை, இப்படி இருக்கவும் ஆசை இன்றி மீண்டும் பிறக்கவும் ஆசை இல்லை, உலகில் எல்லோரும் என்னை பெரியவர் பெரியவர் என்று சிறக்கவும் ஆசை இல்லை, விசித்திரங்கள் செய்யவும் ஆசை ஒன்று இல்லை, துயரடைந்து தூங்கவும் ஆசை இன்றி இல்லை, துறக்கவும் ஆசை இல்லை. யாராவது இப்படி எழுத முடியுமா? அப்ப என்னதாயா உனக்கு ஆசை? இறைவன் கேட்பாருல்ல, இதுதான் எனக்கு ஆசைன்றார். என்ன? இந்த உயிர்கள் படுதில்ல கஷ்டம், அதை நான் கண்ணால பார்த்து செவியுற கேட்டா அந்த உயிர்களினுடைய வருத்தத்தை தவிர்க்கும் நல் வரம் எனக்கு வேண்டும், அதை நல்குதல் வேண்டும். எனக்கு இச்சை எந்தாயின்வர், எனக்கு இதாய ஆசை. இறைவன் கேட்கிறாராம், வேற ஏதாவது வேணுமா?
இவை தவிர இவை அல்லால் வேறு ஒரு இச்சை எனக்கு இல்லை. இதை தவிர எனக்கு வேற ஆசை கிடையாதுயா. இவையெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, என்ன நீ புதுசா என்கிட்ட கேட்கிற? இவையெல்லாம் என் தாய், நீ என் திருவுள்ளத்துல தானே உட்கார்ந்துருக்க. நான் இதான் ஆசைப்படுறேன்னு உனக்கு தெரியாதா? இதான் ஆசைப்படுறேன்னு உனக்கு தெரியாதப்பா? என் தாய் நின் திருவுளம் அறியுமே சொல்லிட்டு சொல்லுவாரு. இப்ப இறைவன் கேட்பாருல்ல, நீ என்ன அப்படி தவம் பண்ணிட்ட, இவ்வளவு பெரிய வரத்தை கேட்கிற, எனக்கு நிகரா வரத்தை கேட்கிறிய? அவர் சொல்றாரு, தவம் எதுவும் புரிந்திலேன், எனினும் என் இச்சைப்படி நீ இந்த வரம் எனக்கு நல்குதல் வேண்டும். இறைவன் இன்னும் இவ்வளவு ஆர்டர் போடுற? அவர் சொல்றாருங்க, அந்த லாஸ்ட் வரி சொல்லுவாரு, நவையிலா இச்சை என்று நீ அறிவித்தபடி அறிந்தேன் நவின்றேன் என்றார். நான் படுற ஆசை ராமலிங்கம், நீ எந்த குற்றமும் இல்லையேன்னு நீ தானே எனக்கு சொன்ன. நீ அறிவிக்க நான் அறிந்தனன், அதனால தைரியமா உங்ககிட்ட இந்த வரத்தை கேட்கிறேன். எவ்வளவு பணிவு, எத்தனை அடக்கம். நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் சொல்றாரு, நீ எனக்கு தெரிவிச்ச, நான் விரும்புகின்ற இந்த இச்சை உலகியல் இச்சை கிடையாதுடா, எவ்வளவோ பெரிய ஆசைன்னு நீ சொன்னதனால நீ தைரியமா எனக்கு இந்த வரத்தை கொடு. அப்ப இன்று ஐயா அந்த ஆட்சி செய்கிறாரே, ஐயாவை சரணடைந்தால் நம்ம வர்ற கஷ்டம் ஐயா பொறுத்துப்பாரா? ஒண்ணுதான் கேட்கிறாரு, புலால் மறுத்துருங்க. இவ்வளவும் ஐயா செய்யறதுக்கு என்ன தெரியுங்களா? எது வேணாலும் நான் உங்களுக்கு தரேன். ஐயா கேட்பது புலால் மறுத்து. புலாலை பத்தி சொல்றாரு, எப்பா துண்ணென கொடியோர் பிற உயிர்களை கொல்ல தொடங்கும் போதெல்லாம் என் உள்ளம் நடுங்குதேப்பா. இந்த உயிர்களை இப்படியெல்லாம் கொல்றாங்களேப்பா. இந்த மன்னன் இந்த உலகத்துல பிற உயிர்கள் என் கண்ணால பதைக்க கண்ட காலத்திலும் பயந்தம்பா. என் உள்ளம் பதைக்குதே. அதுக்கு பிறகு இந்த வலைகள், தூண்டில்கள், கண்ணிகள் இதை எடுக்கும் போதெல்லாம் என் உள்ளம் நடுங்கிய நடுக்கம் எந்தாய் நின் திருவுளம் அறியும். கொஞ்சம் கூட இந்த கொடியவர்களுக்கு உயிர்களை கொல்றோம்னு என்ன இல்லையே. அடப்பாவி, நீ புழுவுக்கு எடுத்துன்னு போய் மீனுக்கு போட்டு மீனை பிடிச்சிற. இந்த புழுவுக்கு ஆசைப்பட்ட மீன் மாட்டிக்குதே, அது உயிர் கொலை அடையுது. மீனுக்கு ஆசைப்படுற நீ என்ன கதி ஆவன் தாண்டா நினைச்சு நான் கஷ்டப்படுறேன். உன்னை நினைச்சுதான்டா நான் வருத்தப்படுறேன். இதுக்காடா இந்த தேகம் எடுத்து வந்த? இப்படி புலால் சாப்பிட்றதுக்காடா இந்த தேகத்தை விடுறதுக்கு நீ வந்த? இறைவனுடைய தீர்ப்புல உயிர்னா உயிர் தானே. கொலைக்கு தானே இங்க ஈபிகோ பெரிய தண்டனை கொடுக்குறாங்க. அப்ப ஆண்டவனுடைய திருச்சபையில உயிர்னா உயிர் தானே. எத்தனை உயிர்களை கொன்று புசித்தாய் தானே உனக்கு கணக்கு எடுப்பாங்க என்று ஐயா அந்த உயிர் கொலையை அத்தனை கண்டிக்கிறார். இப்படி ஐயாவுடைய பெருமையை சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைவாக சொல்லி முடிக்கிறேன். ஐயா சொல்லுவாரு, எங்கே கருணை இயற்கையும் உள்ளன, அங்கே விளங்கிய அருட்பெரும் சிவமே, யாரே எண்ணினும் இறங்குகின்றார்க்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே. எங்கடா கருணை இருக்கு? அங்கதான்டா என் இறைவன் விளங்குறான். யாருனாலும் முகம் தெரியாதவர்களுக்கு யாரை எண்ணினும் யார் இரக்கம் கொள்கிறார்களோ அங்கதான்டா என் இறைவன் எல்லா சீரையும் கொஞ்சம் கூட அந்த குறைவில்லாம கொடுத்துருவானா. சீர்னா என்ன? பொண்ணுக்கு சீர் கொடுத்தா எப்படி கொடுப்போம்? அப்படி இறைவன் எல்லாத்தையும் நீ இரக்கம் கொள்ளப்பா, நீ இரக்கம் கொள். அதுவே எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துருவான். நீ போய் ஆண்டவனத்துல எதுவும் கேட்கணும்னு அவசியமே இல்லை. எல்லாம் யாரானாலும் இரக்கம் கொள். அது சொல்லுவாரு, பொய் நெறி அனைத்திலும் புகுத்தாது என எருள் செந்நெறி செலுத்திய சிற்சபை சிவமே. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஐயா இந்த என்ன பாட்டு? வாடிய பயிரை கண்டபோதே வாடியவல்ல. இந்த பாடலை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஐயாவுடைய புகழை நிறுத்தவே முடியாது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் வாடினேன், பசினால் இளைத்தே வீடுதோர் இறந்தும் பசியராதையர்ந்த வெற்றரை கண்டுளம் பதைத்தேன், ஈடில் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சம் இளைத்தவர் தமை கண்டு இளைத்தேன், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம்
வாடினேன் வாடினேன் நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேரூர கண்டுளம் துடித்தேன் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் வாடினேன். ஐயா அந்த பயிரினுடைய வாட்டம் கூட ஐயாவால தாங்க முடியாது. உயிரிறக்கத்தினுடைய உச்சம் ஐயா. அப்படிப்பட்ட ஐயா வாழ்ந்த இன்னும் சுத்த பிரணவ ஞானத்தோடு தேகத்தோடு திகழ்ந்து கொண்டிருக்கிறார். மரணமிலா பெருவாழ்வை நம்மையும் பெற வைக்க இருக்கிறார். அதற்குத்தான் இந்த சத் சங்கம். உலகினில் உயிர் உறும் துன்பமெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமர் ஆகுக ஓங்குக போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி. இது முடிவல்ல, இது ஒரு சிறிய ஒரு பெரிய ஒரு தொடக்கத்திற்கான முன்னுரை தான். ஐயாவுடைய புகழ் வார்த்தைகளுக்குள் அடங்காது. அவரினுடைய கருத்துகளில் ஒரு துளி அணுவளவுதான் நாம் சுவைத்திருக்கிறோம்.